Once again, good evening. Welcome to WNA Professional Campus. ஸோ நாங்கள் டுடே வந்து ஒரு நியூ சிலபஸ் சம்பந்தமான விடயத்தை தான் இன்றைக்கு நாங்கள் பேச போகிறோம். நாங்கள் டபிள்யூடி தேர்ட் லெவல் எங்களுக்கு தெரியும் ஃபைனல் ஸ்டேஜ்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். ஸோ இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நாங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு நாங்கள் டெடிகேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கான பெறுபர்களை எங்களால் எக்ஸாமில் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதுல என்ன சேஞ்சஸ் டபிள்யூடி ஸ்ரீலங்கா கொண்டு வந்திருக்கிறாங்க, மஸ்ட் எல்லாரும் எண்ட் வரைக்கும் என்னோட பர்சனல் ரிக்வஸ்ட் என்னன்னா, எண்ட் வரைக்கும் ப்ரோக்ராம் ஷார்ட் டைம் தான் நான் எடுப்பேன், லாங் டைம் எடுக்க மாட்டேன். பட் எண்ட் வரைக்கும் எல்லாருமே இதுல இருக்க வேணும். ஏன்னா எண்ட்ல சில முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அது இந்த பெட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகுது அந்த விஷயம். ஸோ அதனால எல்லாருமே கடைசி வரைக்கும் கேட்டுக்கோங்க. ரைட். ஒவ்வொரு மிக முக்கியமான பகுதிகளையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி தரப்பேன். உங்களோட சிலபஸ்ல என்ன சேஞ்சஸ் வந்திருக்குது, உங்களோட சிலபஸ்ல கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் என்ன, சப்ஜெக்ட் மாறி இருக்குதா அல்லது மாற்றம் இல்லையா, எந்த அளவுக்கு மாறி இருக்குது, என்ன விடயங்கள் இதுல இன்க்ளூட் ஆகி இருக்குது, அதே மாதிரி இல்லை. ஸோ இப்படியான மேலதிக தகவல்களை உங்களுக்கு நான் தரலாம்னு இருக்கேன். பொதுவா உங்களுக்கு தெரியும் டபிள்யூடி ஸ்ரீலங்காவோட சிலபஸ் வைஸ் நாங்க பார்த்தோம்னா எவ்ரி ஸ்டேஜஸ் எங்களுக்கு தெரியும் 4 சப்ஜெக்ட் இருக்குதுன்னு தெரியும். அதுல எங்களுக்கு உள்ளடக்கப்படுற விடயம் பிசினஸ் கம்யூனிகேஷன். அது லெவல் 1 முடிச்ச ஸ்டூடெண்டாக இருந்தாலும் செய்ய முடியும், லெவல் 2 முடிச்சு ரைட் தேர்டுக்கு போற ஸ்டூடெண்ட்டும் செய்ய முடியும். 2 ஸ்டேஜ்லயும் செய்யலாம், லெவல் 2லயும் செய்யலாம், லெவல் 3லயும் நீங்க எக்ஸாம் செய்யலாம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுல எந்த சேஞ்சஸும் இதுவரை கொண்டு வரப்படல. மிக முக்கியமான விடயம் உங்களோட சப்ஜெக்ட் வைஸான ஒவ்வொரு ஸ்டேஜும் பாரிய அளவு மாற்றங்களை கொண்டு வரல. சரியா? இதுல எந்தெந்த இடங்கள்ல சேஞ்சஸ் கொண்டு வரப்பட்டிருக்குது என்கிறத நாங்க முக்கியத்துவப்படுத்தி பார்க்க போறோம். ஏன்னா படிக்கிறதுக்கு முன்னாடி அதுல ஒரு நாலேஜ் இல்லாம நாங்க படிக்க முடியாது. சரியா? ரைட். அப்ப டபிள்யூடி ஸ்ரீலங்கா ஒரு கைட் புக் கொண்டு வெளியிட்டு இருந்தாங்க. அந்த கைட் புக்ல நாங்க ஏற்கனவே இருந்த கைட் புக்கை ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி புது ரிவைஸ் பண்ணப்பட்ட கைட் புக் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த கைட் புக்ல இருக்கிற முக்கியமான விஷயம் ரைட். டபிள்யூடி ஸ்ரீலங்காவோட ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸம்ஷன் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். டபிள்யூடி ஸ்ரீலங்காவோட எக்ஸம்ஷன் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் போடுறது சம்பந்தமான விடயங்களும் தெரியும், ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான விடயங்களும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ரைட். இப்ப டபிள்யூடி ஸ்ரீலங்கா சில எக்ஸம்ஷன் விடயங்களை அவங்க கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எக்ஸம்ஷன் தொடர்பான ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நான் செய்வேன். ஸோ அதுல உங்களுக்கு முழுமையான தகவலை எக்ஸம்ஷன்ல தருவேன் ரைட். இப்ப நாம சப்ஜெக்ட் வைஸ் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் என்ன, என்ன விடயம் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்குது, வெளியில தற்காலத்துல நடந்துட்டு இருக்கிற ஒரு பிழையான விடயம் என்ன, சகலதையும் சொல்லி காட்டப்படும். இதுல இது முக்கியமான ப்ரோக்ராம் தேர்ட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கும். இப்ப நாங்க உங்களோட சிலபஸ் வைஸா நாங்க கன்சிடர் பண்ணுவோம். உங்களோட சிலபஸ் என்னென்ன கன்சிடர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு தெரியும் வளமை போல டபிள்யூடி ஸ்ரீலங்காட லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 அதுல இந்த மாற்றமும் வரல. லெவல் 3 லெவல் அதுல இந்த மாற்றமும் வரல. 3 லெவல் தான் ரைட். அதுல முதலாவது லெவல் ரைட், அதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது சம்பந்தம் இல்லாட்டி தெரிஞ்சிருக்கணும். எஃப்ஏசி நம்பர்ஸ் மாற்றப்பட்டிருக்குது. பிஎம்எஸ் இசிஎன் பிஎன் அதுல நேம்ஸ்ல வந்து எந்த மாற்றமும் இல்லை, ஆனா நம்பர்ஸ் மாறி இருக்குது. ஓகே ரைட். அதே மாதிரி லெவல் 2, லெவல் 2ல முன்ன ஏஎஃப்சி என்று இருந்த சப்ஜெக்ட் தேர்ட் லெவல்ல முன்ன இருந்தது எஃப்சிஏ ஆடிட். சரியா? ஆடிட் சப்ஜெக்ட் அதே நேம ஏஎஃப்சிக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, மாத்திருக்கிறாங்க. சப்ஜெக்ட் கோட் நம்பரையும் மாத்திருக்கிறாங்க. டிஜிட்டல் அதாவது ஆல்ரெடி வந்து ஐஎஸ்டி இருந்தது, இப்ப டிடிஐ சொல்லி மாத்திக்கிறாங்க. சரியா? டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சோ இதுவும் மாற்றப்பட்டிருக்குது. பிசினஸ் லோ நம்பர்ஸ் மாற்றப்பட்டிருக்கு, சப்ஜெக்ட் கோட் நம்பர் மாற்றப்பட்டிருக்குது. பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அதுவும் சப்ஜெக்ட் நம்பர் மட்டும்தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கு ரைட்.
அதுக்குள்ள வந்த விடயங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க தேர்ட் லெவல் ஸ்டூடெண்ட்ங்கிறதால உங்களுக்கு தேர்ட மட்டும் தான் நான் பேசுவேன். ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங், FAR சப்ஜெக்ட் கோட் வேர்ட் அதுதான். FAR ஆல்ரெடி நாங்க பார்த்த விஷயம், இதுக்கு முன்னாடி படிச்சவங்களுக்கு தெரியும். FARங்கிறது தான் எங்களோட கோட் வேர்டா இருந்துச்சு. சப்ஜெக்ட் பேப்பர்ல வார கோட் வேர்ட் FAR. ஆனா சப்ஜெக்ட் நம்பர் 3801 என்று மாற்றப்பட்டிருக்கு. ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், ரைட். அதே மாதிரி MAF மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், அதுவும் சப்ஜெக்ட் நம்பர் இடத்துல சேஞ்ச் ஆகிக்குது. RCA FCA என்று இருந்தது, இப்ப RCA என்று மாற்றப்பட்டது. ஏனென்றா ரிஸ்க் அண்ட் கண்ட்ரோல், இடர்களும் கட்டுப்பாடுகளும் மற்றும் கணக்காய்வு செய்யும் முறையும் என்ற அடிப்படையின் கீழே அதை யதார்த்த தன்மையை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆடிட்ங்கிறது எங்களுக்கு ஒரு பொதுவான வேர்டாக தான் பயன்படுத்தப்படுது. ஆனா உண்மையான இப்ப சார்ட்டர்ட்ல வந்த மாற்றங்களுக்கு ஏற்ப இதுல சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்குது. ரிஸ்க் அதாவது இடர், அதுல இருக்கிற இடர் மற்றும் கண்ட்ரோல் கட்டுப்பாடு உங்களுக்கு தெரியும். அதுல நாங்க படிக்க போற விஷயமாக கட்டுப்பாடு எல்லாம் இருக்குது. கண்ட்ரோல் மற்றும் கணக்காய்வு. சோ இந்த அடிப்படை உள்ளார்ந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற தன்மையை வெளிப்படையாக சப்ஜெக்ட் நேம்லயே வந்து மாற்றம் செய்திருக்கிறார். இது வெகுவாக நாங்க அவதானிக்க வேண்டியது. அதே மாதிரி கோஆபரேட் அண்ட் பர்சனல் டெக்ஸ், ரைட், அதுல சப்ஜெக்ட் கோடும் வந்து மாறி இருக்கு. ஆனா CPTங்கிற கோட் வேர்ட் வந்து மாறல. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், கடந்த காலங்கள்ல ஒரு சில நிறுவனங்கள்ல ஒரு விடயங்கள் படிப்பிக்கப்பட்டிருந்தது, இன்னும் அவங்க புரிஞ்சு கொள்ளலன்னு நினைக்கிறேன், அல்லது சரியான அவதானம் செலுத்தவில்லை நினைக்கிறேன். 2024-25 இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் வரி ஆண்டு என்கிறத கன்சிடர் பண்ணாம 2025-26 இயர் ஆஃப் அசஸ்மெண்ட்டை கன்சிடர் பண்ணி சில நிறுவனங்கள் பிள்ளைகளுக்கு வந்து டெக்ஸ்ட படிப்பிச்சிருந்தாங்க. இது நான் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி அனுப்பின சில விஷயங்கள் தான். அப்படி இதுக்கு பின்னாடி வர, அதாவது 2017 ஜனவரியில வரப்போற ஒரு பேப்பருக்கு தான் அது எலிஜிபிளாக இருக்குமே தவிர இந்த வரப்போறவங்களோட 2026 ஜூலை பேப்பருக்கு கூட அது எலிஜிபிலிட்டி இல்ல. அந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆனது கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இதை தவறுதலாக மாணவர்களுக்கு விளங்கப்படுத்தி சில மாணவர்கள் கேள்வி கேட்டதும் உண்டு. எனக்கு ஆதரிய கேள்வி கேட்டதை நான் எனக்கு அதுல விழுந்த விஷயம் அது. எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட சில விஷயங்களை கேட்டிருந்தாங்க, இப்படி ஒரு சேஞ்சஸ் வந்திருக்காம் அப்படியா சார்னு கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருந்தேன், என்ன செய்யணும் எக்ஸாம்ல என்ன செய்ய வேணும், ரைட். அதுக்கு உண்டான சின்ன ஒரு ஆதாரத்தையும் காட்டிட்டே நான் போயிடுறேன். ஏனென்றா ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல புரிஞ்சு கொள்ள வேணும் என்ன மாற்றங்கள் தொகுக்கப்பட்டிருக்குது, என்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது என்கிறத நீங்க கட்டாயம் அவதானிக்க வேணும். சரியா? இதுல பாருங்க, இது வந்து ரைட், இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்க. சரியா? ரைட். இப்ப நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்ட போறேன் என்ன சேஞ்சஸ் வந்திருக்குது, என்னதான் கன்சிடர் பண்ணணும். இப்ப இன்னமும் சில விஷயங்கள் பிழையாக விளங்கி கொண்டிருக்கிறாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ். அதற்கு ஏற்பதான் படிச்சும் இருக்கிறாங்களா, எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொன்ன விஷயம், எக்ஸாம் போன ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொன்ன விஷயம் தான். பாருங்க, நான் சொல்லி அனுப்பின விஷயம் இந்த முறையும் மாறாது. அடுத்து வரப்போகின்ற ஜூலை எக்ஸாமுக்கும் 2024-25 தான் கன்சிடர் பண்ண சொல்லுவாங்க. 26 கன்சிடர் பண்ண சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கு அது வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. சோ நான் என்ன சொன்னேனோ அந்த விஷயம் இடத்துல காட்டப்பட்டிருக்கு. ஏன்னா பிள்ளைகளுக்கு காட்டணும்ன்றதுக்காக தான் சொல்லுவேன். 25 தொடர்பான டெக்ஸ் முறைமைதான் மறுபடியும் கேள்விக்கு வரப்போகிறது. அந்த சேகுலர் படிதான் சிபிடி எக்ஸாம் வரப்போவதே தவிர, ஆகவே புதிய நடைமுறை 25, அதாவது 1/4/2025 கன்சிடர் பண்ணப்படாது. இதன் அவடத்துல ஆணித்தரமா தெளிவா சொல்லியிருக்கிறேன். அதுக்கு ஆதாரம் இது இருக்கு. சில கன்ஃபியூஸ் ஆகுறது, சார் ஒருவேளை பார்க்கலையோ, சார் ஒருவேளை
ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை நம்புவாங்க சில நேரங்கள். அப்படியான ஸ்டூடெண்ட்ஸுக்காக சொல்ற விஷயம் தான் மாற்றங்கள் ஏற்பட்டால் உங்களுக்கு அது பொருத்தம் அற்றது. ஜூலை எக்ஸாம் எழுத போற ஃபைனல் ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். சொல்றது கிளியரா கைஸ்? சொல்றது விளங்குதா? ஓகே, ரைட். இப்ப வந்த விடையதே நான் இப்ப நாம விஷயத்துக்குள்ள வருவோம். ஆகவே கைஸ், நீங்க 2024-25 அடிப்படையாக கொண்டுதான் உங்களோட எக்ஸாம் நீங்க சிட் பண்ண போறீங்க. சோ அதுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்ட அவரது சேர்க்கப்படுற சில விஷயங்கள் சொல்லப்படலாம். அது அந்த நேரத்துல கிளாஸ்ல நாங்க படிச்சுட்டு இருக்கும் போது நாங்க என்ன செய்வோம், அதை அவரது டீப்பா அந்த மாற்றத்தை தரும். ரைட், இது முக்கியமாக நம்ம அவதானிக்க வேண்டிய விஷயம். ரைட், அடுத்தது சப்ஜெக்ட பொறுத்த மட்டும் என்ன மாதிரி உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சர் வந்திருக்குன்னு பாப்போம். சோ உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சரை பார்த்த மட்டும் எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரக்சர் அதுல எந்த மாற்றமும் இல்லை. வளமை போல ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், ரிஸ்க் கண்ட்ரோல் அண்ட் ஆடிட், corporate and personal tax. So 3 hours எக்ஸாம். உங்களுக்கு additional 15 minutes தருவாங்க. சப்ஜெக்ட் கோட மட்டும் மாத்திருக்கிறாங்க. ரிஸ்க் கண்ட்ரோல் அண்ட் ஆடிட், RCA ன்னு சொல்லி சப்ஜெக்ட மாத்திக்கிறாங்க. ஆடிட் சப்ஜெக்ட். ரைட். சோ ஆடிட் சப்ஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன ரிவைஸ் பண்ணப்பட்டதுங்கிற விஷயம் நான் உங்களுக்கு ஃபர்தர் கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு யூனிட் வைஸா நான் சில அப்டேட் தருவேன். அது அந்தந்த இடத்துக்கு பொருத்தமானதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த முறை ஸ்பெஷலா ஆடிட் சப்ஜெக்ட பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்தை கொண்டு வர போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கிற விஷயம், ஆடிட் சப்ஜெக்ட் வந்து நோட்ஸ்ங்கிறதால அது ரிஸ்கா இருக்குமோ, கஷ்டமா இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்கிறது. அப்ப இதெல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு புதிய ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போறோம் இந்த பேட்சுக்கு, நியூ சிலபஸ்ங்கிறதால. ஸோ கடும் ஈஸியா எப்படி நாங்க, அதாவது நாங்க செகண்ட் இயர்ல பிசினஸ் லோவில் சில விஷயங்கள் செய்யறோம். நோட்ஸை கடுமையா குறைச்சி அது கீவேர்ட் கொடுக்கிறது, ஷார்ட் கீவேர்ட், ஏன்னா ஈஸியா பாடமாக்கி கொள்றதுக்காக கொடுக்கிறது சுருக்க நோட்ஸ். அது இந்த முறை உங்களுக்கு வித்தியாசமான ஒரு முறையில தரப்படும் என்கிறதையும் நான் இடத்துல சொல்லிக் கொள்றேன். முழுமையான மாற்றத்தை எதிர்பாருங்க ஆடிட்டை பொறுத்த மட்டும். ரைட். கற்பித்தல் முறையிலேயே மாற்றம் இருக்கும். பிராக்டிக்கலாக சில விஷயம் காட்டப்படும். லைவ் செஷன்ஸ் எங்களோட கிளாஸ் தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே. லைவ் செஷன், 2-வே கம்யூனிகேஷன். இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்டான நிறைய விஷயங்களை கொண்டு வர எஜுகேஷன் சிஸ்டத்துல. ரைட். அது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பொறுத்த மட்டும் இந்த முறை சிலபஸ் கற்பித்தல் முறைமையும் மாற்றத்தை கொண்டு வரப்படுகிறது. ஸோ அதுலேயும் நிறைய மாற்றம், நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிற கற்பித்தல் முறையிலையும். ஸோ நிறைய லைவான செஷன்ஸ் போகும். அதே மாதிரி இடையில இடையில எக்ஸாம்ஸ் நாங்க எவல்யூவேஷன் ப்ராசஸ்ங்கிறதையும் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ எக்ஸாம் சரியா கொண்டு போய் நீங்க எழுதணும் பண்ணதுக்காக எவல்யூவேஷன் மெத்தடை புதிதாக நாங்க அறிமுகப்படுத்தி, இது நம்முடைய கேம்பஸ் அறிமுகம் செஞ்சிருக்கிற ஒரு புதிய ஒரு விடயம். ரைட். எல்லாருக்கும் தெரியும் பிசி சப்ஜெக்ட் பிசினஸ் கம்யூனிகேஷன் 305. ஸோ அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பொதுவா பாஸ் மார்க்ஸ் எத்தனை கை சொல்லுங்க? பாஸ் மார்க்ஸ் எத்தனை? எல்லாரும் பேசலாம். பாஸ் மார்க்ஸ் எத்தனை சொல்லுங்க? இன்னும் 2 பேர் சொல்லுங்க. பொதுவா WH ஸ்ரீலங்காட பாஸ் மார்க்ஸ் தெரியும் உங்களுக்கு, என்ன தெரிஞ்சிருக்கா சொல்லுங்க. ரைட். பாபம் என்ன 50. ரைட். ஆல்ரெடி 45 டி பாஸ் இருந்தது. சரியா? ஆல்ரெடி டி பாஸ் 50 அல்ல 45 இருந்தது. சரியா? இந்த முறை 50 என்று சொல்லி மாற்றப்பட்டிருக்கு. 50 மார்க்ஸ் நாங்க எடுக்க வேண்டும். பாஸ் ஆகுறேன்னு சொன்னா 50 மார்க்ஸ் எடுக்க வேண்டும். சரியா? அதுல பிறகு என்ன அமெண்ட்மெண்ட் எக்ஸாம்ல கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. இப்ப சொல்லியிருக்கிறது 50 மார்க்ஸ். 50 மார்க்ஸ் எடுத்தால்தான் நீங்க எலிஜிபிலிட்டிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வருவீங்க. சரியா? 50 மார்க்ஸ் நாம எடுக்கணும். அதாவது சி. ரைட். இப்ப உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா பாருங்க, இதுல உங்களோட பேப்பர் எந்த ஒரு பேப்பர் எடுத்து கொண்டாலும், எஃப்ஐஆர் இருக்கட்டும், RCE ஆக இருக்கட்டும்,
சிபிடிஆ இருக்கட்டும், எம்ஏஎஃப் இருக்கட்டும், எல்லாமே பேப்பர் ஸ்ட்ரக்சர்ல வந்து மாற்றம் கொண்டு வரல. அது பேப்பர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த அதே பேட்டர்ன் ஓடி நம்ம எக்ஸாம் எழுதினவங்களுக்கு தெரியும். பேப்பர் ஸ்ட்ரக்சர் 2026 எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன பேப்பர் ஸ்ட்ரக்சர் வந்திருந்தது. எஃப்ஏஆர் பொறுத்த மாதிரி நாங்க பார்த்தோம்னு சொன்னா பேப்பர் ஸ்ட்ரக்சர் சரி, பேப்பர் ஸ்ட்ரக்சர் மாற்றம் பாருங்க இதுல ஆல்ரெடி பகுதி ஏ மொத்தமாக 20, அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரியா? இங்கேயும் வந்து பாருங்க பகுதி ஏ 20 மார்க்ஸ்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படியே வந்திருக்குது. அதே மாதிரி பகுதி பி அது 30 மார்க்ஸ், அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. அதுலயும் வினாக்கள் வளமை போல துவக்கப்படும். அதே போல பகுதி சியும் 50 மார்க்ஸ் கொண்ட பகுதியாக இருக்கு. சோ இது வளமையான ஸ்ட்ரக்சர். இந்த வளமையான ஸ்ட்ரக்சரை கன்சிடர் பண்ணி தான் எக்ஸாம் பேப்பர் வரப்போகுது. அப்ப அதுல பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரல. சரியா? மொத்தம் 50 புள்ளிகள். சோ அது வந்து மாற்றம் கொண்டு வரல. இப்ப அப்ப பேப்பர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு மாற்றம் இல்லை, பேப்பர் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி தான் போக போகுது. பட் இதுல ஏற்கனவே நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பாஸ் மார்க்ஸ். சரியா? 4வது விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. பாஸ் மார்க்ஸ் பாருங்க, உங்களுக்கு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ரீடிங் டைம் தருவாங்களாம். சோ அதுல எந்த மாற்றமும் இவங்க கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் லெவலும் செகண்ட் லெவலும் முடிச்சா தேர்ட் லெவல் போகையிலும் அதுலயும் மாற்றம் இல்லை. அதுவும் அதே விஷயம். பிசினஸ் கம்யூனிகேஷன் லெவல் 1 முடிச்சதுக்கு பின்னாடி நீங்க செய்யலாம், அதுவும் மாற்றம் இல்லை. ஆனா பாஸ் மார்க்ஸை பொறுத்த மட்டும் எங்களுக்கு சொல்லப்படுற விஷயம் 50. சோ எல்லாரும் 50 மார்க்ஸ் நாங்க எடுக்க வேணும். இது கம்பல்சரி. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட அதே விஷயம் தான். ஆனா பாஸ் மார்க்ஸ் 45 எடுத்திருந்தா கூட டி பாஸ் போடுவாங்க, போட்டிருக்கிறாங்க, போட்டுட்டு வராங்க. ஆனா அவங்களோட சிஸ்டத்துல சொல்லப்பட்டது 50. பட் இதுல எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கைஸ் என்னன்னு சொன்னா ஆல்ரெடி இப்ப நாங்க தேர்ட்ல இந்த 3 பாடம் பாஸ் பண்ணிட்டு ஒரு பாடம் பேரியஸ் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் இதுக்கு முன்னாடி 3 பாடம் பாஸ் பண்ணிட்டா ஒரு பாடம் பேரியஸ் இருக்குன்னு அவரோட கட்டாயம் கம்பல்சரியா அவர் எத்தனை மார்க்ஸ் எடுக்கணும் சொல்லுங்க பா யாராவது? அவர் கம்பல்சரியா எத்தனை மார்க்ஸ் எடுக்கணும்? 50 பிளஸ். குறைவு 45 எடுத்தா கூட ஃபெயில். ஆகவே அவர் ஒரு பாடம் இருக்கிறவர் 50 மார்க்ஸ் அப் பண்ணியே ஆக வேணும். சரியா? அதுல எந்த குறைபாடும் இல்லை. சரிதானே? 50 மார்க்ஸ் எடுத்தே ஆக வேணும். 50 எடுத்தா மட்டும்தான் அவர் பாஸ் ஆக முடியும். அப்ப அதுக்கு மேல அவர் ட்ரை பண்ணணும். அதுக்கு ஏத்த மாதிரி அவர எஜுகேஷன் மெத்தடுகளை அவர் பிடிச்சு கொள்ள வேணும். ஹார்ட் ஒர்க் பண்ண வேணும். சரி, இது வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப 50 மார்க்ஸ்ங்கிறது ஓகே எல்லாருக்கும் இதுல கிளியரா இருக்கு. ரைட். அடுத்தது பேஸ்ட் ஆன் சப்ஜெக்ட் கரிக்குலம்ல 2020 தொடக்கம் 25. இப்ப கரிக்குலம் நியூ அப்டேட் 25 தொடக்கம் 30. அதுல உங்களுக்கு வந்த மாற்றம் ஏற்கனவே நான் சொல்லி தந்துட்டேன். எஃப்ஐஆர் அப்படியே இருக்குது, சப்ஜெக்ட் கோட் மாறி இருக்குது பாருங்க. எம்ஏஎஃப் அப்படி இருக்கு, சப்ஜெக்ட் கோட் மாறி இருக்குது. ஆடிட் வந்து எஃப்சிஏ வந்து செகண்டுக்கு போயிட்டு அந்த கோட் வேர்ட் ரிஸ்க் கண்ட்ரோல் அண்ட் ஆடிட் சொல்லி ஆர்சிஏன்னு மாறி. ரைட். கோஆபரேட் அண்ட் பர்சனல் டெக்ஸ் சிபிடி, கோஆபரேட் அண்ட் பர்சனல் டெக்ஸ் அதுல மாற்றம் இல்லை. பிசினஸ் கம்யூனிகேஷன் 310 இருந்து 305 மாறி இருக்கு. சோ இதுவும் எங்களுக்கு இடத்துல கவனிக்கக்கூடிய விஷயம். இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். சப்ஜெக்ட் வைஸா ரைட் என்ன அவங்களுக்கு இருக்குங்கிற விஷயத்த சொல்லிக்கிறேன். பாருங்க அடுத்தது பேஸ்ட் ஆன் லெவல்ஸ். ஆல்ரெடி பழைய சிலபஸ்ல ஸ்டூடெண்ட் ஹூ கம்ப்ளீட்டட் ஆல் சப்ஜெக்ட் ஆஃப் லெவல் 1, நீங்க வந்து லெவல் 1ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி சொன்னா நியூ சர்க்குலர் படியும் they will be exempted from all subjects of level 1.
ஸோ லெவல் 1 கம்ப்ளீட் பண்ண ஓல் சிலபஸ்ல இருக்கிறவங்க லெவல் 2 டிரெக்டா ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுல எந்த இஷ்யூவும் இல்லை. ஸ்டூடெண்ட் who have complete all subject of level 1 and level 2 complete பண்ண they will be exempt from all subject of level 2. அப்ப அவர் டைரக்டா தேர்ட் போல் ஆல் சிலபஸ்ல அவர் லெவல் 1 லெவல் 2 முடிச்சவராக இருந்தா அவர் நியூ சிலபஸ்ல தேர்டுக்கு போறதுக்கு எந்த தடையும் கிடையாது. சரியா? அப்ப அதுவும் சொல்லப்பட்டிருக்கு தெளிவா. Student who complete all subject of level 1, 2 and 3 without business communication subject, they will be accept all subject of level 1, 2 and 3 without communication. சேம் சேகுலர். அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. நீங்க என்ன பாடம் அரியஸ் இருக்குதோ அந்த பாடத்தை மட்டும் எழுதினா போதுமானது. நியூ சேகுலர்ல படி நீங்க அடிஷனலா சப்ஜெக்ட் செய்யணும் அவசியம் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்ல அப்படியெல்லாம் மாற்றம் வந்தது. எக்ஸம்ஷன் கொடுக்குற அளவை குறைச்சிருந்தாங்க. பட் இப்ப வந்து அதுல மாற்றம் கொடுக்கல. நீங்க லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணி இருந்தா லெவல் 2 போகலாம். லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணி இருந்தா லெவல் 3 போகலாம். சரியா? ஆகவே அதுல இந்த சேஞ்சஸ் கொண்டு வரப்படலாம். அது தெளிவா இருக்கு. அடுத்தது உங்களோட வெயிட் சப்ஜெக்ட்ல இன்க்ளூஷன் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. இது முக்கியமா அவதானிக்க வேண்டிய இடம். சரியா? இது எல்லாரும் அவதானிக்க வேண்டிய இடம். உங்களோட சப்ஜெக்ட் எப்படி உள்வாங்கப்பட்டிருக்கு. தேர்டை பொறுத்த மட்டும் எப்படி சப்ஜெக்ட் உள்வாங்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டலி சில விஷயம் சேஞ்ச் ஆகிக்குது. அதுல எல்கேஎஸ் எஸ்எல்எஃப்ஆர்எஸ் நியமங்கள் சில அப்டேட்டுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி யூனிட் 1, 2, 3, 4, 5, 6 இதுல சில புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ரைட்? சோ அதுல பாத்தீங்கன்னா முதலாவது யூனிட் எங்களுக்கு பழைய சிலபஸ்ல இருக்கிற யூனிட் இங்க அப்படி இருக்காது. கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் அக்கவுண்டிங், இன்டிகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங் அண்ட் கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங். சோ முன்ன இருந்த ரெண்டு விஷயத்த இவங்க கன்சிடர் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணி விடத்துல சப்ஜெக்ட் 10 மார்க்ஸுக்கு போட்டிக்கிறாங்க. சாரி, அதாவது 10 வீதம். மார்க்ஸ்னா 10 வீதம் தான். 10 வீதம்ங்கிறது என்ன? 10 மார்க்ஸுக்கு போட்டிக்கிறாங்க. முன்ன வந்து இந்த முதலாவது யூனிட்ல இருந்து 5 மார்க்ஸ் தொகுதி தான் காணப்படும். ஆனா இப்ப வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸுக்குரிய கேள்விகள் அதுல இருந்து தொகுக்கப்படும். சரியா? அதே மாதிரி அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டோட சம்பந்தப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது வந்து ஒரு பெரிய ஒரு பகுதியை இப்ப பிடிச்சிருக்குது. 30 வீதமான மார்க்ஸ் கொண்டதாக இந்த 2வது யூனிட் இப்ப அப்டேட் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? அவை 30 வீத மார்க்ஸ்களை இது கொண்டதாக இருக்கும். மோஸ்ட் வந்து இந்த கேள்விகளை பொறுத்த மட்டும் பி பார்ட்ல இந்த கேள்விகள் வரலாம். பி பார்ட்ல இந்த கேள்விகள் கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனி ஃபார் பப்ளிக் பர்பஸ். சோ ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் எங்களோட கம்பெனி அக்கவுண்ட்ஸ் 30 வீதமான மார்க்ஸுக்குரியதாக கேள்வி மாற்றப்படுகிறது. முன்ன எத்தனை மார்க்ஸ் கைஸ்? முன்ன எத்தனை மார்க்ஸ் கேள்வி வரும் சொல்லுங்க. முன்ன எத்தனை மார்க்ஸ் கேள்வி வந்திருக்கும் கம்பெனி எக்ஸாம்பிள் நாங்க சொல்லுங்களேன். $25 marks. வெரி குட். 25 மார்க்ஸ் கேள்வி ஏற்கனவே தொகுக்கப்பட்டது. ஆனா இப்ப வந்து சரியா இதுல 25 மார்க்ஸ் கேள்வி தொகுக்கப்பட்டது. கம்பெனியை பொறுத்த மட்டும் பாருங்க 25 மார்க்ஸ். பட் இப்போ உங்களோட பேப்பர்ல கம்பெனி வந்து 30 மார்க்ஸ் வெயிட் கொடுத்திருக்கிறாங்க. சோ ஆகவே 30 மார்க்ஸ் வெயிட் என்று சொல்லும் போது அதுக்கேற்றால் போல் அதுக்கான கேள்விகளும் அமையும் என்கிறதுல மாற்றம் இல்லை. அப்ப கொஞ்சம் கேள்வி பேட்டர்ன் கொஞ்சம் அப்டேட் ஆகுது. இதுல இந்த அர்த்தம் அதுதான். கேள்வியிட பேட்டர்ன்ல சில இன்க்ளூஷன், அதாவது சில செம்மையாக்களினுடைய வடிவங்கள் அப்டேட் ஆகுது. சோ அதனால கேள்வி கொஞ்சம் நாங்க கூடுதலா படிக்க வேண்டும். சரியா? நிறைய செம்மையாக்கள் பிராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்கு. நிறைய செம்மையாக்கல்கள் பிராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஆகவே அது முக்கியமா கன்சிடர் பண்ணணும் கைஸ். நீங்க எல்லாரும்
25 மார்க்ஸ் அல்ல, 30 மார்க்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் கேள்வி உங்களோட பேப்பர்ல இருக்கும்ங்கிறத விளங்கி கொள்ளுங்க. சரியா? அதே மாதிரி நான் ஃபைனான்சியல் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். சோ இது வந்து புதிதாக உங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது சிலபஸ்ல. சோ நான் ஃபைனான்சியல் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன், கணக்கிடல்லாத தகவல்களும் அதுல தரவுகளும் சம்பந்தமான விடயம் 10 வீதமான மார்க்ஸுக்கு உங்களுக்கு கேள்வி தொகுக்கப்பட இருக்கின்றது. சோ அப்ப அதுவும் நாங்க கூடுதலாக கவனிக்க வேண்டி இருக்கு. ரைட்? ஆகவே இதுல முக்கியமானது நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்ட விஷயம், கம்பெனியை பொறுத்த மட்டும் கொஞ்சம் அப்டேட்டான சில கேள்வி செய்யணும். சிஎம்ஏ அதே மாதிரி சில ஈவென்ட் தேவைப்பட்ட நாங்க வேற வேற ஹெச்என்டிஏல இருக்கிற கேள்விகள் என்ன கன்சிடர் பண்ணப்படுது, இப்படி அட்வான்ஸான கேள்விகள் நாங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அட்வான்ஸா ப்ராக்டிஸ் பண்ண முடியாதான் நாங்க ஸ்கோர் பண்ண இயலும். சரியா? இப்ப நான் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி கன்சாலிடேட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே தெரியும். கன்சாலிடேட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து 15 மார்க்ஸுக்கு உரிய விஷயம் தான். சோ அதுல இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபைனான்சியல் பொசிஷன் இருக்குது. சோ இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நாங்க இதுல மாற்றம் இல்ல, 15 மார்க்ஸுக்கே கேள்வி ஃப்ரெஷ்ஷா தொகுக்கக்கூடிய மாதிரி போட்டிக்கிறாங்க. சரியா? அதுல பிக்சடாவே 15 மார்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்ததுல அப்படி இல்ல. 13 மார்க்ஸ், 12 மார்க்ஸ், 14 மார்க்ஸ் அப்படிலாம் வந்திருக்கு. ஆனா இப்ப 15 மார்க்ஸ்ங்கிற டிஃபால்ட்டான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ரைட்? அப்ப அப்டேட் கொண்டு வரப்படுது என்கிறத நீங்க கன்சிடர் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு கேள்வி 2 கேள்வி செஞ்சு பார்த்துட்டு எக்ஸாம் போகலாம்னு நினைச்சீங்கன்னு சொன்னா கஷ்டம். அது சாத்தியம் இல்லை. அவை நம்ம கொஞ்சம் கூட பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா எக்ஸாம் எங்களுக்கு ஈஸியா மாறும். அடுத்தது டிஜிட்டலைசேஷன் ஆஃப் அக்கவுண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ். இப்ப இன்னைக்கு சாஃப்ட்வேர்ங்கிற அடிப்படைகள் வந்திருக்குது. சோ சாஃப்ட்வேர்ங்கிற விடயம் எங்கட அக்கவுண்டிங்குக்குள்ள கொண்டு வர, நான் இதுக்காகத்தான் சாஃப்ட்வேர் கிளாஸஸையும் பேரலாக நான் கொண்டு போறதுக்கு காரணம் கூட சாஃப்ட்வேர் டிஜிட்டலைசேஷன், என்ன டிஜிட்டலைசேஷன் ஆஃப் அக்கவுண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ், அதுல என்ன மாற்றங்கள் இங்க கொண்டு வரப்பட்டிருக்குது, டிஜிட்டலைசேஷன் செய்யப்பட்டிருக்குங்கிறது இதுல சொல்லப்படும். இது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு கன்செப்ட். சோ ஆகவே இந்த டிஜிட்டலைசேஷன்ங்கிறது இங்க திரும்பவும் கன்சிடர் பண்ணப்படும். ஆகவே இதுல சில சில சேஞ்சஸ் வந்திருக்குங்கிறத உங்களுக்கு தொட்டு காட்டிக்கிறேன். உங்களோட சிலபஸ்ல மார்க்ஸ்ல ஸ்கீமும் மாறி இருக்குது, சப்ஜெக்ட் சில விஷயங்கள் இன்க்ளூட் ஆகிக்குது புதுசா. அதே மாதிரி எம்ஏஎஃப் பொறுத்த மட்டும் introduction to management accounting, relevant cost decision making, short term and long term decision making and uncertain, சரியா, certainties. சோ அப்ப இதுல வந்து என்னன்னு சொன்னா இது ஏற்கனவே இருந்த சிலபஸ் தான், முதலாவது யூனிட்டுக்குள்ள இது வந்திருக்கிற சிலபஸ். சோ ஆகவே முதலாவது யூனிட்டுக்குள்ள 18 மார்க்ஸ் தழுவியதாக இந்த கேள்விகள் இருக்க போகுது. ஆகவே இது ஒரு யூனிட்டுக்குள்ள இந்த கேள்விகளை கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க. பேப்பர் ஸ்ட்ரக்சரும் மாற போகுது. ஒரு வேலை அது 10 மார்க்ஸ் 18 மார்க்ஸ் எப்படியும் அமைக்கப்படலாம். ஆனா அந்த பகுதிக்குள்ள இருந்து 18 மார்க்ஸ் வரணும். அதே மாதிரி ப்ராசஸ் காஸ்டிங் அண்ட் டிஜிட்டல் காஸ்டிங், இது வளமையான விஷயம். ப்ராசஸ் காஸ்டிங் செயல்முறை கணக்குங்கிறது 15 மார்க்ஸுக்குரிய பகுதியாக வருது. அடுத்தது டிஃபரண்ட் டைப் ஆஃப் பட்ஜெட் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் வெர்சஸ் பட்ஜெட்டிங். சோ வந்து பாதேடு எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே காசு பாதேடு 10 மார்க்ஸுக்கும் அதே மாதிரி ஏனைய பாதேடுகள் 5 மார்க்ஸுக்கும் வருது. சோ டோட்டலா 15 மார்க்ஸுக்கு கேள்வி துவக்கப்படுது. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனலைசிஸ், அதுவும் ஏற்கனவே 15 மார்க்ஸுக்குரிய பகுதி தான், அதுவும் அப்படியே வந்திருக்கு. சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல் அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், கிரைய கணக்கீடு, அதாவது முதலீட்டு கிரயம், கேபிட்டல் காஸ்ட் சொல்றது. ஆகவே இதுவும் எங்களுக்கு 10 மார்க்ஸ் ஏற்கனவே வந்த விஷயம் தான், அதுலயே மாற்றம் இல்லை. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல், முதலீட்டு மதிப்பாய்வுங்கிற பகுதி, அதுவும் மாற்றம் இல்லை, 15 மார்க்ஸுக்குரிய பகுதி. ஒர்க்கிங் கேபிட்டல் அனலைஸ், சோ அதுவும் 5 மார்க்ஸுக்குரிய பகுதி, வளமையா வாரது. அதே மாதிரி ரீசன்ட் டெவலப்மெண்ட் இன் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், என்ன புதிய அப்டேட் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்குதோ அக்கவுண்டிங்ல, அதாவது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல, அது 7% புதிதாக இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகியிருக்குது. 7% உங்களுக்கு புதிதாக இன்க்ளூட் ஆகிருக்குது. சோ இதை எல்லாரும் கவனத்துல கொள்ளணும். ஆனா நிறைய சப்ஜெக்ட் வந்து மாறல, இதுல ஆல்ரெடி இருந்த சப்ஜெக்ட் தான். ஆனா அதிகளவான மாற்றம் இதுல கொண்டு வரப்படல. சரி, அதிகளவான மாற்றம் இதுல கொண்டு வரப்படும். இருந்தாலும் சப்ஜெக்ட் உரிய கன்செப்ட் எல்லாமே அதுல தொகுக்கப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் வந்திருக்குது. ஒரு சில அப்டேட்டுகள் எங்களுக்கு கேள்வியில கொஞ்சம் அப்டேட் வரலாம்.
ஏண்டா புதிய முறைக்கு பேப்பர் வரும்போது கொஞ்சம் அப்டேட் பண்ணப்பட்ட கேள்விகள் எங்களுக்கு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு பேப்பர் மாடல் வந்து எங்களுக்கு தருவாங்க. அதன்படி எங்களுக்கு ஈஸியா விளங்கிக் கொள்ள முடியும். என்ன மாதிரி பேப்பர் ஸ்ட்ரக்சர் அமைய போகுதுங்கிறத எங்களால உணர்ந்து கொள்ள முடியும். ரைட். RCA ரிஸ்க் கண்ட்ரோல் இன் ஆடிட் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விக்குரிய ஒரு யூனிட் RCA. சோ எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயமும் கூட இந்த RCA பகுதி. ஆடிட்டை பொறுத்த மட்டும் நாங்க எப்படி படிக்கணும் என்கிற விஷயத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். சரியா? அதுல இருக்கிற சப்ஜெக்ட பார்த்துட்டு நாங்க இதுக்குள்ள வரலாம். ரைட்? கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க். சோ இதுல முதலாவதாக இதுல தலைப்பு மாற்றப்பட்டிருக்குது, கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க். அதே மாதிரி பிசினஸ் ப்ராசஸ் இன் பிசினஸ் ஆர்கனைசேஷன். ஒரு வணிகத்துல என்ன வணிக நடைமுறை இருக்கும். 20 மார்க்ஸ் உரிய கேள்வி. சரியா? 20 மார்க்ஸ் உரிய கேள்வி. ஆகவே இந்த இடத்துல மாற்றம் வந்திருக்குது. சப்ஜெக்ட்ல புதிய ஒரு விடயம் இன்க்ளூட் ஆயிருக்கு. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்ப ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் அண்ட் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ங்கிறது இடத்துல வந்த புதியதொரு மாற்றம். ரைட்? ஆகவே இதுவும் சப்ஜெக்ட்ல இதுக்கு முன்னாடி வந்தது மாற்றம் அடைஞ்சிருக்குது. இடர் முகாமைத்துவம் சம்பந்தமான விடயம் தான். ஆனா இதுக்குள்ள சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ரைட்? எது எப்படியோ நாங்க கொஞ்சம் என்ன செய்வோம்னா டிஃப்ரெண்டா தான் படிக்க போறோம். ஆடிட்டை பொறுத்த மட்டும் டிஃப்ரெண்டா தான் இப்படி மொத்தமா படிக்க இயலாது. படிச்சா எங்களுக்கு லோட் ஆயிரும். ஸோ அதெல்லாம் டிவைட் பண்ணி உடைச்சு சப்ஜெக்ட் நாங்க உடைச்சு தான் நாங்க படிக்க போறோம். ரைட். அடுத்தது எசூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ். சரியா? முன்னாங்க 4வது யூனிட்ல பெரிய ஒரு பகுதி 25 மார்க்ஸ் உரிய பகுதி இருந்தது பழைய சிலபஸ்ல. சோ அது இங்க வந்து இல்ல. சரியா? என்கேஜ்மெண்ட் சம்பந்தமான ஆடிட்டர் என்கேஜ்மெண்ட் சம்பந்தமான அது தொடர்பான சேவைகள் தொடர்பாக 5 மார்க்ஸ் உரிய பகுதி இங்க வந்திருக்குது. ரிஸ்க் அசஸ்மெண்ட், ஆடிட் ப்ராசஸ் அண்ட் ஆடிட் ரிப்போர்ட்டிங். ரைட்? ஆகவே இது இடத்துல ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக 25 மார்க்ஸுக்குரிய கேள்வியாக இது மாற்றப்பட்டிருக்குது. சோ ஆகவே இந்த இடத்துல நாங்க மாற்றத்தை பார்க்க வேணும். புதிய மாற்றம் இங்க ஏற்பட்டிருக்குது. ரிஸ்க் அசஸ்மெண்ட், ஆடிட் ப்ராசஸ் அண்ட் ஆடிட் ரிப்போர்ட்டிங். அப்ப இதுல வந்து 3 யூனிட் வந்து கனெக்ட் ஆகுது கைஸ். சரியா? 3 யூனிட் பின்னாடி உள்ள இப்ப நாங்க எங்கட சிலபஸ் நாங்க படிக்கிற விதம் வித்தியாசமா படிப்போம். இப்படி நாங்க மொத்தமா 8 யூனிட்டாக படிக்க இயலாது. அப்படி படிச்ச முடிச்சுன்னா எங்களுக்கு லோட் ஆகும். அதால நாங்க வளமையா சில மாற்றங்களை கொண்டு வந்து நாங்க படிக்கிறது எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. சோ ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாம இருக்கும். ரைட்? எங்கட சிலபஸ் புக் வந்து டிஃபரெண்ட் டோட்டலா இந்த சப்ஜெக்ட்ல இருந்து, அதாவது இதை உடைச்சு நாங்க சின்ன சின்ன பகுதிகளாக படிக்க வேணும். சோ அதால அப்படித்தான் நாங்க அதை கொண்டு போவோம். சரியா? பட் அவங்க 25 மார்க்ஸுக்கு மொத்தமா போட்டிக்கிறாங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட் செய்யறது எப்படி, ஆடிட் ப்ராசஸ் என்ன, கணக்காய்வு நடைமுறை என்ன, கணக்காய்வு அறிக்கை. நாங்க இதை வந்து பின்னுக்குள்ள பகுதியாக படிப்போம். சரியா? அப்ப எங்களுக்கு இதுல நாங்க இதை 3ஆ உடைச்சு 3 யூனிட்டா உடைச்சு தனியே பார்ப்போம். அப்பதான் அதுக்கு முழுமையான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அதுல 3 யூனிட்டையும் சேர்த்து 25 மார்க்ஸ் பெரிய ஒரு விஷயம். இந்த 3 யூனிட்டையும் நீங்க சரியா படிச்சீங்கன்னு சொன்னா அதே மாதிரி இந்த பிசினஸ் ப்ராசஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் வணிக செயல்முறை இதுல 20 மார்க்ஸ் எங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப உண்மையில வந்து எங்களுக்கு வந்து இப்ப இந்த மாற்றம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏண்டா முன்ன வந்து எங்களுக்கு ரிசல்ட்ஸ் எடுக்கிற வீதத்தை விட இப்ப நாங்க எடுக்கக்கூடிய அளவு வந்து கூட. நாங்க சரியா அந்த விஷயத்த ப்ராசஸ் பண்ணோம்னா எங்களால் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து எடுக்க இயலும். அதுக்கான அடிப்படை இப்ப இருக்கு. இந்த சிலபஸ்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. அப்படியான அடிப்படை வந்திருக்கு. சோ வெரி இம்பார்ட்டன்ட். இதுல நாங்க கன்சிடர் பண்ண வேண்டியது. சரியா? ரைட். முக்கியமான விஷயம் கைஸ், நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? இந்த சப்ஜெக்ட் இதை உடைக்க வேணும். நாங்க உடைச்சுதான் பார்ப்போம். சோ நாங்க இதை டிவைட் பண்ணி இன்னமும் உங்களோட WT ஸ்ரீலங்கால இருந்து புக் ரிலீஸ் ஆகல, நியூ சிலபஸுக்குரிய புக் ரிலீஸ் ஆகல. ஆனா அந்த புக் எடுத்து படிக்கவும் இயலாது. அதுல டோட்டலா சில மாற்றங்கள் நாங்க கொண்டு வர வேண்டி இருக்கு. சரியா? அதுல நான் அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ளேயும் என்னென்ன விஷயம் ஹெட் ஆயிருக்குதோ அந்த விடயங்களை புது விடயங்களை உங்களுக்கு தருவேன். ரைட்? அதே மாதிரி ERMங்கிற ஒரு விஷயம்
என்டர்பிரைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல புதுசா ஒரு விஷயம் சேர்க்கப்பட்டிருக்குது. சோ ஆகவே இதுவும் வந்து உங்களோட இதுல நியூ விஷயமாக கொண்டு வரப்பட்டிருக்கு ஆடிட்ல. ரைட். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ஆஃப் இன்டர்னல் ஆடிட், அகக்கணக்காய்வு, அடிப்படை அகக்கணக்காய்வுகள் சம்பந்தமா 8 மார்க்ஸ் கேள்விகளும், எதிக்கல் ரிக்வயர்மெண்ட் அண்ட் குவாலிட்டி ரிக்வயர்மெண்ட் ஆஃப் an audit of financial statement. ஸோ ஒரு அதனுடைய சூழல் சார்ந்த விடயங்கள், அதே மாதிரி ஒழுக்க விழுமியங்கள் சம்பந்தமான விடயங்கள் தழுவி, அதே மாதிரி தர கட்டுப்பாடு சம்பந்தமான விடயங்கள் தழுவி 7 மார்க்ஸ் கேள்வி வந்திருக்கு. நாங்க இதெல்லாம் இப்படி படிக்க போறல கைஸ். நீங்க வெளியில 8 யூனிட்டா தான் படிப்பிப்பாங்க, நான் இப்படி படிப்பிக்க போறல. அதை முதல்ல சொல்லிக் கொள்றேன். நான் வந்து இந்த சப்ஜெக்டை டிவைட் பண்ணி உடைச்சு நான் எதை எவ்வளவு merge பண்ணி அந்த இடத்துல காட்டுவேன். அதற்கேத்த மாதிரி தான் நீங்க என்ன செய்ய வேணும், படிக்கவே வேணும். சரியா? ஆகவே இதே மாதிரி நீங்க படிக்கிறது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும் உங்களுக்கு. அது கொஞ்சம் ஹார்டாவும் இருக்கும், அப்படி படிக்க இயலாது. நாங்க கொஞ்சம் உடைச்சு என்ன செய்வோம், அந்த விஷயங்களை கன்சிடர் பண்ணி படிப்போம். ரைட். ஆகவே இதுல நிறைய சேஞ்சஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல சில விஷயங்கள், அட்வான்ஸான சில விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆடிட்ல. ஆகவே அதை நீங்க கட்டாயம் கன்சிடர் பண்ண வேர்ட். சரியா? முக்கியமான மாற்றம். சோ பணம் பயப்பட தேவையில்ல கைஸ். அதுக்கு மாற்று வழிகள் நாங்க வச்சிருக்கிற இந்த முறை நான் என்ன செய்ய போறேன்னா, ஆடிட்டை பொறுத்த மட்டும் நிறைய உங்களுக்கு சில வீடியோஸ் காட்டுறதுக்கு பிளான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சில பிக்சர்ஸ் காட்டி விளங்கப்படுத்துற விஷயங்கள், ஷார்ட் நோட்ஸ், பாடமாக்குறதுக்கு இலகுவான குறுகிய நோட்ஸ்கள் எப்படி நாங்க படிக்கிறது, அதுவும் இந்த முறை உங்களுக்கு ஸ்பெஷலா தருவேன். ஷார்ட் நோட்ஸ் என்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு விடயத்தை ஈஸியா விளங்கி கொண்டாதான் அதை விரிவா எழுதிக்கொள்ளும். முதல் விளங்கினா தான் விரிவா எழுத இயலும். ஒரு விஷயத்த பாடமாக்கினா தான் அதை தொட்டு எழுத முடியும். இது வந்து நாங்க செகண்ட்ல நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த அதே ஸ்ட்ராட்டஜியை நாங்க தேர்டுக்கு இந்த முறை புதிதாக அறிமுகம் செய்கிறோம். சோ அதனால கைஸ் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த முறை அந்த மாற்றத்தை கொண்டு வரும். சரியா? அவங்க ஈஸியா சில விஷயங்களை பாடமாக்கி கொள்ளவும் முடியும். அதுக்கு உண்டான சகல விடயங்களை நான் இடத்துல உங்களுக்கு செஞ்சு தர போறேன். ரைட். இந்த முறை கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும், நோட்ஸ் எல்லாம் வித்தியாசமாவும் இருக்கு. ரைட். ஓகே. தென் இதுல இன்னும் செல்வ கொண்டு வர போற விஷயம், இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வர போறேன். அதை நீங்க கட்டாயம் கன்சிடர் பண்ணணும். ரைட். எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. இந்த மாற்றங்களை என்னென்ன இடத்துல எவ்வளவு இருக்குங்கிறதையும் சொல்லி தந்துட்டு தான் போயிட்டு இருக்கிறேன். அவதானமா இருக்கும். சரியா? ரைட். அதே மாதிரி சிபிடியை பொறுத்தமட்டில் இன்ட்ரோடக்ஷன் டாக்ஸேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா, இது எல்லாருக்குமே வர 5 மார்க்ஸுக்கு வர பகுதி இப்ப 7 மார்க்ஸா மாற்றப்பட்டிருக்குது. அத சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதுல இண்டிவிஜுவல் இன்கம் வரும். சோ அது வந்து 25 மார்க்ஸ் உரிய பகுதியை 30 மார்க்ஸா மாத்திருக்கிறாங்க. சோ இண்டிவிஜுவல் டெக்ஸ்ட் வந்து 30 மார்க்ஸுக்கு வரப்போகுது. அல்லது அது கூட சம்பந்தப்படுத்தி ஏதாவது கேள்வி தொகுக்கப்படலாம். 30 மார்க்ஸுக்கு கேள்வி வரலாம், அல்லது அதையும் தொகுக்கப்படலாம். அதுல மாற்றம் இல்ல. அசஸ் இன்கம் டெக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கம்பெனிஸ், அப்ப இதுல நோட்ஸ் பகுதி இங்கேயும் 30 மார்க்ஸ், அப்ப இதுல 20 மார்க்ஸ். சோ எனவே 50 மார்க்ஸ் ரெண்டா டிவைட் பண்ணோம்னா 25. அப்ப அதுல எந்த மாற்றமும் வரல. பாருங்க, அப்ப இடத்துல 30 மார்க்ஸை போட்டு இடத்துல கீழே வந்து கணக்கு பகுதிகளை போட்டு மொத்தமா 50 மார்க்ஸா மாத்திருக்கிறாங்க. எனவே 25 மார்க்ஸ் 25 மார்க்ஸ். அவை கம்பெனி 25 மார்க்ஸ். அதே மாதிரி டெக்ஸேஷன்ல இண்டிவிஜுவலும் தனிநபர் கணக்கீடும் தனிநபர் வரியியலும் 25 மார்க்ஸா வரப்போகுது. சோ ஆகவே 50 மார்க்ஸ், அப்ப 25 கேள்வி. இது வளமையான பேட்டர்ன். டெக்ஸேஷன் ஆஃப் மிஸ்லனியஸ் அண்டர்டேக்கிங், இது வந்து வரப்போறது உங்களுக்கு கேள்வி வந்து பார்ட்னர்ஷிப் டேக்ஸ் வரப்போகுது 10 மார்க்ஸ். இது ஏற்கனவே அப்படித்தான் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி வெட் சம்பந்தமான கேள்விகள், இந்த முறை அதர் டெக்ஸ்டோட சேர்த்து மொத்தமா 15 மார்க்ஸ் வருது. அப்ளிகேஷன் அண்ட் ப்ரொசீஜர்ல 10 மார்க்ஸ். அதுல வந்து எங்களுக்கு 2 கேள்வி உடைச்சி வரலாம், 5 மார்க்ஸாக உடைச்சி கேள்வி வரலாம். அதே மாதிரி டபிள்யூஎஸ்டி அண்ட் கேபிட்டல் கெயின், டபிள்யூஎஸ்டி சம்பந்தமாகவும் கேபிட்டல் கெயின் சம்பந்தமாகவும் ஏற்கனவே கேபிட்டல் கெயின் வந்து 5 மார்க்ஸ் தான் கேள்வி வாரது. ரெண்டையும் இணைச்சி 8 மார்க்ஸுக்கு கேள்வி தொகுக்கப்பட்டிருக்கு. 8 மார்க்ஸுக்கு கேள்வி தொகுக்கப்பட்டிருக்கு. சோ இதுலயும் சில சேஞ்சஸ் வந்திருக்கு. ஆனா முழுமையாக இல்ல. ஒரு சில விஷயங்கள், இந்த ப்ரொசீஜர்ங்கிறது முழுக்க முழுக்க நோட்ஸ் பகுதியாக இருக்கும். சரியா? ஆகவே நோட்ஸ் பகுதிங்கிறதால சரியா, நோட்ஸ் பகுதி இது வளமையா வாரது 10 மார்க்ஸ்க்கு வர பகுதி. சோ இதே மாதிரி எங்களுக்கு பார்ட்னர்ஷிப் 10 மார்க்ஸ், வித்தவுட் இன்டெக்ஸ் அண்ட்
கேபிட்டல் கெயின் மூலதன ஆதாய வரி சம்பந்தமானதும் 8 மார்க்ஸ் நம்ம 2 விஷயம் ஜாயின் பண்ணி வருது. அதே மாதிரி வெட் என்கிற விஷயம் 15 மார்க்ஸ், முன்ன 10 மார்க்ஸ் வரக்கூடிய பகுதி. இதுல அதர் டெக்ஸஸையும் சேர்த்து 15 மார்க்ஸ் கேள்வி வருமா. ஸோ மேபி இதுல வந்து வெட் 10 மார்க்ஸுக்கும் அதே மாதிரி வேற ஏதாவது எஸ்எஸ்சிஎல் வரி சம்பந்தமான கேள்விகள் போடலாம், 5 மார்க்ஸுக்கு போடலாம். அல்லது சுற்றுலா வரி இப்ப போன முறை வந்துட்டு சுற்றுலா வரி, இந்த முறை அது வரதுக்கு சான்சஸ் இல்ல. சரியா, எஸ்எஸ்சிஎல் வந்து சான்சஸ் இருக்கு. சோ அப்படியான விஷயங்கள் இவரத்துல கன்சிடர் பண்ணப்பட்டு இது எல்லாரும் கிளியரா? இந்த சேஞ்சஸ் எல்லாரும் கிளியரா? சிபிடில வந்திருக்கிற சேஞ்சஸ் விளங்கிட்டா? ரைட், ஓகே. அதே மாதிரி அப்ப உங்களோட சப்ஜெக்ட்ல வரப்போற 3 அதாவது 4 பாடங்கள் எஃப்ஏஆர், எம்ஏஎஃப், ஆர்சிஏ, சிபிடி இந்த ஆகிய 3 பாடங்களிலும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரப்பட்டிருக்குது, உள்வாங்கப்பட்டிருக்குதுங்கிறது இவரது உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதுல வந்து கூடுதலான மாற்றத்தை ஆடிட் உள்வாங்கி இருக்குது, ரிஸ்க் கண்ட்ரோல். சோ அதனால இதுல கட்டாயம் மாற்றம் இருக்குது. ஆனா நாங்க இத ஒரு விதமாக நாங்க புது விதமாகத்தான் படிக்க போறோம். இதை நாங்க எங்கட பேட்டர்னுக்கு ஈஸியாகி படிக்க போறோம். வெளியில அப்படி படிப்பிக்க மாட்டாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில நிறுவனங்கள் 8 பாடத்தையும் 8 யூனிட்டாக படிப்பிச்சிருந்து எனக்கு தெரியும். நம்மட ஹேண்ட் அவுட் அதை வச்சும் சிலர் வந்து டிவைட் பண்ணி படிப்பிச்சதும் எனக்கு தெரியும். கிடைக்கப்பட்ட தகவல் மாணவர்கள்ட்ட இருந்து கிடைச்சதுதான். ஆகவே நம்மட டோட்டலா சேஞ்சஸ் தான். சிலபஸை பொறுத்த மட்டும் ஆர்சிஏ சப்ஜெக்ட் நாங்க வித்தியாசமான முறையில தான் நாங்க இந்த முறை பார்க்க போறோம். சரியா, அப்ப அது நீங்க கட்டாயம் அவதானிக்க வேணும். சரிதானே, அது முக்கியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு மாறி இருக்கு. சிபிடிலையும் மோஸ்ட் வந்து அவ்வளவு மாறல, சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஆனா நான் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன் கைஸ், ஏற்கனவே சொன்னேன். இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் 2024-25 தான், 25-26 இல்ல. அப்படி யாரும் சொன்னாங்கண்டா அது பொய்யண்டே சொல்லிருங்க மோத்துல. சரியா, உங்களுக்கு நான் ஆதாரபூர்வமா காட்டிட்டேன். சும்மா உங்களை குழப்பறதுக்காக சில இடங்கள்ல படிப்பிச்சிருக்காங்க, அதுக்காக தான் சொல்றேன் நான். ஆனா எங்கட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபுல் அவேர்னஸ் கொடுத்து தான் எக்ஸாம் அனுப்பினதால அது ஒரு இஷ்யூ இல்ல. ரைட், அவை நீங்க எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்க மாற்றம் அடைந்து கொள்ள கூடுது, கவனமா இருக்கும். ரைட், இது உங்களோட சிலபஸ்ல கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான மாற்றங்கள் இதுல கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க. சரி, இதுக்கு பிறகு நீங்க டபிள்யூடிஎம் முடிச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்க எம்டபிள்யூடி, நான் முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னேன். சரியா, எம்டபிள்யூடிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ நீங்க ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் டபிள்யூடி லெவல் 3 சார் இந்த முறை 3rd லெவல் எழுதுறவங்களுக்கு எக்ஸெப்ஷன் கிடைக்குமா? எதுல கேக்குறீங்க, சிஏல கேக்குறீங்களா? முகமது ஹுபைப் கேளுங்க, நீங்க மெசேஜ் பண்ணிக்கிறீங்க. சிஏல எதுல கேக்குறீங்க எக்ஸெப்ஷன்? இந்த 2025 ஜனவரியை சொல்றீங்களாமா இல்ல? ஓகே, அதான் எதுல நான் கேக்குறேன் என்னன்னு சொன்னா எதுல எக்ஸெப்ஷன் கிடைக்குமான்னு கேக்குறீங்க. அதை சொல்லுங்க. ரைட், ஆல் சப்ஜெக்டுக்கும் 2026 ஜூலை. ஓ, நான் அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப வந்து உங்களுக்கு நீங்க லெவல் 1 லெவல் 2 முடிச்சிருந்தீங்க, லெவல் 3 டிரெக்டா என்ன செய்யலாம். அப்ப எல்லா சப்ஜெக்டும் நீங்க அதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி நீங்க டபிள்யூடி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க சிஏ வந்து நியூ சிலபஸ் கீழே செய்வீங்க. அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம், வழி நிறுவனங்கள்ல சில ஃபால்ட் நடந்தது. என்ன விஷயம் சொன்னா இந்த முறை ஸ்கிப் பண்ண சொன்னாங்க பிசினஸ் கம்யூனிகேஷன். ஸ்கிப் பண்ணி எழுதினா அடுத்த முறை மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கிற சப்ஜெக்ட் எழுத தேவையில்ல, டிரெக்டா வந்து கோஆபரேட் லெவல் போயிடலாம் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஆனா அப்படி இல்ல, கேப்ஸ்டோன் 2 எழுதும், 2 பாடம் கேப்ஸ்டோன் எழுத வேண்டியிருக்கு லெவல், அதாவது பிசினஸ் லெவல் 1ல. சோ அதை எழுதினாதான் நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆகவே அது ஒரு மிக முக்கியமான விஷயம், அதுல எல்லாரும் தெளிவா இருக்கணும். சில இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லெவல், அதாவது இந்த நியூ சிலபஸ் கீழே
சிலபஸ் அதாவது WTA நீங்க முடிச்சிருந்தா நீங்க CA டிரெக்ட் குவாலிஃபை டு கோஆபரேட் லெவல்ங்கிறது அப்படி அல்ல. கேப்ஸ்டோன் 2 பாடம் எழுதினால் மட்டுமே நீங்க தேர்ட் லெவல் கோஆபரேட் லெவலுக்கு போக முடியும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக் கொள்றேன், ஆல் சிலபஸ்ல முடிக்கிறவங்களும் பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கிற சப்ஜெக்ட் மட்டும்தான் எடிஷனலா நீங்க செய்ய வேணும். மற்றபடிக்கு மற்ற 2 கேப்ஸ்டோன் அவங்களும் செய்ய வேணும், நீங்களும் செய்யணும். ஆகவே அதுல மாற்றம் இல்லை. சரியா? ஆகவே நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க அதை பத்தி யோசிக்கவும் தேவையில்லை. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் குழம்பிக் கொள்றது எங்களால நியூ சிலபஸ் முடிக்காடி கஷ்டம்னு சொல்லி. ஆனா இந்த முறை பிசினஸ் கம்யூனிகேஷன் சப்ஜெக்ட் ஸ்கிப் பண்ண சொல்லிக்கிறாங்க. உண்மையாவே அணியா ஒரு கரியரை 6 மாசம் இழுக்க போறாங்க. நான் சும்மா சொல்றேன், இந்த முறை ஒரு ஸ்டூடெண்ட் BCA ஸ்கிப் பண்ணி அடுத்த முறை எழுத போய் அடுத்த முறையும் பாஸ் பண்ணல என்றால் அந்த மாணவன்ட ஃபியூச்சர் என்ன? சோ ஒரு சின்ன ஒரு விஷயத்த காரணம் காட்டி பிள்ளைகளை சும்மா அநியாயமா பிசினஸ் கம்யூனிகேஷன் எழுத வேணாம்னு சொல்லிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நியாயமோ தெரியல. என்ன பொறுத்தவரை நான் அப்படியே எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லல. காரணம் என்னன்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் பாஸ் பண்ணது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. அது ஈஸியா செய்வான். WD தேர்ட் செஞ்சவன் நாங்க அதே ஃப்ளோல செஞ்சுட்டு போவான். இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? ஆகவே அவனுடைய கெரியர் ஸ்டாப் ஆக போல. இந்த வருஷம் ஃபாஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆகிட்டு அடுத்த வருஷம் அடுத்த குவாலிபிகேஷனுக்கு போயிடுவான். CMA போயிடுவான், CA போகலும், ACC எல்லா குவாலிபிகேஷனும் போயிடும், டிகிரி செய்யலும். அப்ப அந்த ஸ்டூடெண்ட் ஏர்லியா போகக்கூடிய மாதிரி இருக்கு. வெறுமனே சார்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி பிசினஸ் கம்யூனிகேஷனை நிறைய ஸ்டூடெண்ட் ஸ்கிப் பண்ணி இருக்காங்களாம். சில வெளி கேம்பஸ் எனக்கு தெரியாது, எங்க சொல்ல தெரியாது, அல்லது நான் பேர் சொல்ல விரும்பவும் இல்லை. இப்படியான சில பிழையான வழிநடத்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சரியா? அவங்களோட சுய லாபத்துக்காக சொன்னாங்களா இல்ல என்ன காரணத்துக்கு சொன்னாங்களோ தெரியல. முழுமையாக தேர்ட் லெவல் கோஆபரேட் லெவல் போகையில மட்டும் அவங்க சொன்னது சரியா இருந்திருக்கும். ஆனா நான் விசாரிச்ச மட்டும், நான் பார்த்த மட்டும், நான் இப்ப ரீசனா அப்ளிகேஷன் போட்டு கொடுத்த மட்டும் சார்ட்டடுக்கு 2 பாடம் கேப்ஸ்டோன் எழுதியே ஆக வேணும். ஆல் சிலபஸ்ல இருக்கிற ஒரு 3 பாடம், நியூ சிலபஸ்ல கம்ப்ளீட் பண்ண போற 2 பாடம். சோ இதுல என்ன சேஞ்சஸ் இருக்குது? மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கிற சப்ஜெக்ட் ஒன்று தான் இருக்குது. அது ஒரு பெரிய மேட்டர்லயே படிச்சு முடிச்சு எழுதிட்டு போறது. அதால கெரியர் ஸ்பாயில் ஆகிட கூடாது. சோ அது இடத்துல உங்களுக்கு கட்டாயம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அடுத்தது நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நீங்க WT முடிச்ச கையோட WT மெம்பர்ஸ் ஆக வேணும். சோ WT மெம்பர்ஸ் ஆக வேணும் அப்படின்னு சொன்னா சரியா? ஏண்டா இதுல ஒரு WT முடிச்ச மாணவன் 1 இயர் புக் கீப்பிங், அதாவது ஒரு ஆடிட் ஃபர்ம் அல்லது ஒரு அக்கௌண்டன்ட் கீழே ஒர்க் பண்ணின ஒரு ஆர்டிகல் கவர் பண்ணி எடுக்க வேணும். நாங்க போன முறை எங்களோட ஸ்டூடெண்ட் 5 பேருக்கு ட்ரைனிங் வழங்கி அவங்களுக்கு 5 ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்க ஆர்டிகல் கவர் பண்ணி கொடுத்திருந்தோம். ஸோ எங்களோட கம்பெனி ப்ரொசீஜர் கீழே நாங்க அவருக்கு கொடுத்திருந்தோம். அந்த வகையில அந்த 5 பேரும் கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாம மாஸ்டர், அதாவது மெம்பர் ஆஃப் WT அவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க, குவாலிஃபைடாகவும் ஆயிட்டாங்க. ஸோ கைஸ், நீங்க 1 இயர் WT முடிச்சதுல இருந்து கண்டினியூவா எங்களோட ஸ்டூடெண்டாக இருக்கும்போது நிச்சயமாக இவ்வாறான அந்த ஆர்டிகல் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்க அதுக்கு தான் சில இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்கிறோம். என்னென்ன குவாலிஃபிகேஷனை நீங்க முடிச்சா உங்களுக்கு ஆர்டிகல் நான் தாரதாக வாக்குறுதி அளிச்சுக்கிறோம், அதன்படி ஆர்டிகல் கவர் பண்ணி தரும். சரியா? நான் கவர் பண்ணி நான் அதுக்கு ஆர்டிகல் சைன் பண்ணி தருவேன். அதே மாதிரி எங்களோட MWT முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு சைன் பண்ணி தரக்கூடிய அதிகாரம் 3 பேருக்கு பண்ணி தரக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களும் பண்ணி தருவாங்க. அதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. மிக விரைவில் மாணவர்களுக்கு தேவையான ஆடிட் ட்ரைனிங், ஸோ அதுவும் நாங்க வெளியிடங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னமும் அந்த விடயங்களை நாங்க எங்களுக்குள்ள கொண்டு வருவோம் என்றுதான் நாங்க சொல்லிக் கொள்ற விஷயம். சரியா? ஒரு கேள்வி கேட்டுக்கிறார் ஹுபை, நியூ அப்டேட் லெவல் 1ல இருந்து செஞ்சுட்டு வர அதுக்கு பிறகு மட்டுமா CA லெவல் 2 எக்ஸெப்ஷன் கிடைக்கும், இல்லாட்டி நியூ அப்டேட் தேர்ட் லெவல் செஞ்சு? எஸ், நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் கைஸ். WT 3 லெவலும் கம்ப்ளீட் பண்ண வேணும். பண்ணினாதான் எங்களுக்கு எக்ஸெப்ஷன் கிடைக்கும். சரியா? இதுல தெளிவா வழங்கிக் கொள்ளுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல கைஸ், நீங்க தேர்ட் லெவல் கம்ப்ளீட்டா முடிச்சு கொள்ளுங்க. சரியா? தேர்ட் லெவல் முடிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா தான் நீங்க சார்ட்டர்ட்ல நீங்க பிசினஸ் லெவல் 1ல இருக்கிற விஷயங்களை நீங்க
கன்சிடர் பண்ணி எக்ஸெப்ஷன் எடுக்க இயலும். சரியா? கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். லெவல் 1 மட்டும் கம்ப்ளீட் பண்ணி வேலை இல்ல. டபிள்யூல லெவல் 1 மட்டும் கம்ப்ளீட் பண்ணி நீங்க எடுக்க முடியாது. சரி, எவ்வளவுங்க சொல்றது? இப்ப சார்ட்டர்ட்ல 3 லெவல் தானே இருக்குது. பிசினஸ் லெவல் 1, கோஆபரேட் லெவல், அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் லெவல். சரியா? சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இப்ப சார்ட்டர்ட பொறுத்த மட்டும் இலவுபடுத்தப்பட்டிருக்குது. குவாலிட்டி அதிகரிச்சிருக்குது சார்ட்டர்ட பொறுத்த மட்டும். சரியானே? அவை இது முக்கியமான இடத்துல கன்சிடர் பண்ண விஷயம். அப்ப நீங்க 2025 தொடக்கம் 2030 வரை. சரியா? 2025 தொடக்கம் 2030 வரையான நியூ சிலபஸ்ல நீங்க வந்து WTA முடிச்சா நீங்க கேப்ஸ்டோன் பாடம் 2 எழுதின பின்னாடி நீங்க கோஆபரேட் லெவல் டைரக்டாகவே போக முடியும். கோஆபரேட் லெவல் உங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது உங்க நியூ சிலபஸ்ல முடிக்கிறாங்களுக்கு. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? விளங்கிட்டா கேஷ்? நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுட்டேன். ஓகே. ஆகவே நீங்க நியூ சிலபஸ்ல WD முடிச்சா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு கேப்ஸ்டோன்ங்கிற சப்ஜெக்ட் சரிதானே? கேப்ஸ்டோன் வந்து சப்ஜெக்ட் மட்டும் எழுதினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கோஆபரேட் லெவல் போயிருவீங்க. WD ஆல் சிலபஸ்ல முடிக்கிற ஸ்டூடெண்ட் அவங்களோட 4 பாடமும் கேப்ஸ்டோன் கொண்டு இருக்கு தானே. அதுல 3 பாடம் அவங்களுக்கு கம்ப்ளீட். சரிதானே? ஆகவே அதுக்கப்புறம் வர மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் கேப்ஸ்டோன் சப்ஜெக்டையும் எழுதினீங்கன்னு சொன்னா நீங்க டைரக்டா கோஆபரேட் லெவல் போகலாம். அப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சப்ஜெக்ட் இடத்துல இன்க்ளூட் ஆகும். சரிதானே? நியூ சிலபஸ்ல முடிச்சீங்கன்னு சொன்னா கைஸ் பயப்பட தேவையில்ல. டைரக்டாவே நீங்க குவாலிஃபை டு கோஆபரேட் லெவல் ஒரு கேப்ஸ்டோன் பாடம் எழுதி கொள்ளணும். அவ்வளவுதான். சரிதானே? ஆகவே நீங்க இதுல கவனமா இருக்க வேணும் இந்த விஷயங்கள்ல. அடுத்தது இன்னொரு விஷயம், இங்கிலீஷ் மீடியம் என்ன விஷயம் சொன்னாங்க? இங்கிலீஷ் மீடியம் நாங்க பைலாங்குவல் செய்வோம். எங்களுக்கு போதுமான கிரவுண்ட் வந்து நாங்க பைலாங்குவல் செய்யறதுக்கு இருக்கிறோம். வளமே நாங்க செய்யறது 2 பேஜ் தான் செய்யல. சரியான ஸ்டூடெண்ட் பேக்ரவுண்ட் இருந்தா நாங்க இங்கிலீஷ் மீடியம் பைலாங்குவல் செய்வோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் வந்து இப்ப இருக்கிறாங்க. பட் என்னன்னா நிறைய பிள்ளைகள் வந்து பைலாங்குவல் தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க 2 வே. சோ அதை நாங்க செய்யறதுக்கு இருக்கிறோம். சரியா? சோ நிறைய இன்டெக் அடுத்த இங்கிலீஷ் மீடியத்தை இன்டெக் போக போகுது. சோ முதல்ல தமிழ் மீடியத்துக்கு இன்டெக் ஸ்டார்ட் பண்ணப்படும். சரிதானே? அதுல மாற்றங்களை கொண்டு வரும். ரைட். அடுத்தது உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். பாருங்க. ரைட். இப்ப நீங்க வந்து கரிக்குலம் நியூ கரிக்குலத்துக்கு ஏற்ப உங்களுக்கு சில விஷயங்கள் இங்க உங்களோட மாடல் பேப்பர்ஸ் இங்க போட்டிக்கிறாங்க பாருங்க. சரியா? இது வந்து பாருங்க உங்களோட நியூ சிலபஸ் கூடிய பேப்பர். நியூ சிலபஸுக்குரிய பேப்பர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா முன்னோடி வினாத்தாள் உங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. எப்படி இந்த பேப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறது உங்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது பாருங்க. இதன் அடிப்படையில நம்மளோட பேப்பர்ஸ் இருக்கு. எஃப்ஐஆர் பொறுத்த மட்டும் பாத்தீங்களா? எஃப்ஐஆர் பொறுத்த மட்டும் 5 மார்க்ஸ் கொண்ட பகுதிகள் 4 வினாக்கள். பாருங்க இந்த டிஜிட்டல் அக்கவுண்டிங்கிறது இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா? இதுதான் புதிய விஷயம். டிஜிட்டல் நுண்ணறிவு ஏஐ வச்சு நாங்க அடிப்படையாக செய்யறது. சோ இது வந்து மிக முக்கியமான ஒரு விடயம். ஆகியோடதுல இதுல வந்து நம்ம கவனம் செலுத்த வேணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 5 மார்க்ஸ் உரிய பகுதிகள் ஏ பகுதி முடிவு. பி பகுதியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை மாடல் பேர் சந்திக்கிறாங்க 5வது வினா. அதுல 10 மார்க்ஸ் உரிய பகுதிகளாக துவக்கப்படுது. 30 மார்க்ஸ் வரும் தானே. அப்ப 6ஆம் வினாவும் 10 மார்க்ஸ் உரியது எங்களுக்கு வந்திருக்கு. காசு பாய்ச்ச கூற்று. அதே மாதிரி 7வது வினாவில் 6 மற்றும் அதுல 2 மார்க்ஸாக போட்டிக்கிறாங்க. இது குழந்தையான அடிப்படை தான். இது கேள்வி லீசிங்ஸ் இதெல்லாம் வர மாதிரி இதுல வரக்கூடிய விஷயங்கள் தான். சரியா?
ஆகவே இது வந்து எங்களுக்கு தரப்பட்ட விஷயம், ரைட்? சோ கைஸ், இது நாங்க பார்க்கக்கூடிய விஷயங்களாக இது இருக்கும். எங்களோட பேப்பர் எப்படி அமைந்திருக்கு எங்களுக்கு இடத்துல நீங்க பார்க்கலாம். இது சிம்பிளா நாங்க இதை வச்சு அடிப்படையாக கூட நாங்க எங்களோட கேள்விகளை நாங்க என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இதுல கம்பெனி கேள்வி பாருங்க, 25 மார்க்ஸ் உங்களுக்கு துவக்கப்படக்கூடியதாக இருக்க போகுது. சரிதானே? ஆகவே அது 25 மார்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஆகவே பேப்பர் ஸ்ட்ரக்சர்ல சரியா இதுல ஸ்ட்ரக்சர் எல்லாமே தெளிவாக போடப்படுது. எப்படி எங்களோட பேப்பர் வரப்போகுது, நிதி பகுப்பாய்வுங்கிற விஷயங்களை 10 மார்க்ஸ் பகுதியாக துவக்கப்படுறது. அதுல இருக்கிற விஷயம் இதுதான். இதெல்லாம் நல்லா கவனிச்சு கொள்ளலாம். உங்களுக்கு ஆகவே கன்சிடேட்டட் அக்கவுண்ட் வந்து 15 மார்க்ஸ் கன்ஃபார்ம். சோ இதுல இருந்து எங்களுக்கு விளங்குறது என்னன்னா 15 மார்க்ஸ் உரிய பகுதிகளாக கன்சல்டேஷன் அக்கவுண்ட் கேள்வி எங்களுக்கு தொகுக்கப்பட போகுது. சரியா? ஆகவே அதுவும் எங்களுக்கு தெரிகிற அப்படி. சோ இதுவும் எங்களுக்கு போடப்பட்டிருக்குது. மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். சோ மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் பேப்பர் எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதுவும் அந்த 15 மார்க்ஸ் உரிய பகுதிகள். சரியா? 15 மார்க்ஸ் உரிய பகுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஆடிட்டர் பொறுத்த மட்டும் எங்களுக்கு அப்படியான ஒரு அடிப்படையில் கேள்விகள் அதே பேட்டர்னுக்கு கேள்வி பாருங்க. பாத்துக்கோங்க. இதுல வந்து 5 மார்க்ஸ் பகுதிகளாக தொகுத்திருக்காங்க. ஆனா கேள்வியில சில விஷயங்கள் சேஞ்சஸ் வந்திருக்குது. நோட்ஸ் பகுதிங்கிறது கிடையாது. எம்ஏ பொறுத்த மட்டும் நோட்ஸ் பகுதிகள் இனி கிடையாது. முழுக்க முழுக்க கணக்கு பகுதிகளாக இருக்கு. சரியா? கணக்கு பகுதிகளாக இருக்கு. சரியா? பாதீடு, கூலிகிரியம் சம்பந்தமான விடயம், இதுல கூலிகிரியம் சம்பந்தமான விடயம், கால்குலேஷன்ஸ் இதுல புதுசா இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. உண்மையான கேள்விதான். அதே மாதிரி காசு பாதீடு சம்பந்தமான கேள்வி, இது வழங்கின கேள்விகளாக இருக்கும். வரையறை காரணி வழங்கின கேள்விகள் தான். என்பிவி வழங்கின கேள்விகள். அதே மாதிரி வேரியன்ஸ் அனலைசிஸ், ப்ராசஸ் கொஸ்டின், இதெல்லாமே வளமையான பகுதி. சரியா? ஆகவே இதுல ஒரு புது விஷயம் இங்க வந்து வழங்கப்பட்டது, புதிய ஒரு விஷயம். சோ கைஸ், இது வந்து மிக முக்கியமான விடயம். சோ அதுல என்னென்ன எப்படி நாங்க அதை கன்சிடர் பண்ணி எழுத வேண்டுங்கிற அனலைஸும் எனக்கு தரப்பட்டிருக்குது, கீயும் தரப்பட்டிருக்கு. சோ இதை வச்சுதான் நாங்க என்ன செய்ய போறோம், எங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சரை வச்சுதான் நாங்க ப்ரிப்பேர் செய்ய போறோம். இதான் மாடல் பேப்பர். ஏன்னா எங்களுக்கு மாடல் பேப்பர் இல்லாம செய்யல தானே. அதே மாடல் பேப்பர் மிக முக்கியம். எந்த ஒரு நிறுவனத்தை பொறுத்த மாட்டிலையும் எல்லாருமே கன்சிடர் பண்ணி செய்யக்கூடிய விஷயம் மாடல் பேப்பர். மாடல் பேப்பர் அவங்களோட கற்பித்தல் நடைமுறைகள் இருக்கணும். இது தவிர்த்து அவங்க பழைய ஆர்டர் சிஸ்டத்துல படிப்பாங்க அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்திலையும் அளிக்காது. சரியா? அடுத்தது பொறுத்த மாட்டல ஆர்சிஏ பொறுத்த மாட்டல நாங்க இங்க சில விஷயங்கள் பார்க்கலாம். இதுல மிக முக்கியமான சில விஷயம் உங்களுக்கு தொட்டு காட்டுறேன் பாருங்க. முதலாவது வினா, ஆளுகை சம்பந்தமான இடர் சம்பந்தமான குழுவினுடைய வங்கி, இது இடர் சம்பந்தமான ரிஸ்க் அனலைஸ் சம்பந்தமான விடயம். சோ இதை நாங்க ஒரு தனி யூனிட்டாகவே படிச்சு கொள்வோம். இந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரி தான் கேள்விகள் நாங்க படிச்சுக்கொள்ளும். ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா படிச்சுக்கொள்ளும். ரைட்? ஆகவே உத்தரவாதம் இதுவும் உங்களுக்கு தனியொரு யூனிட்டா நான் படிப்பேன். வணிக செயல்முறைகள் சம்பந்தமாக நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி அது 20 மார்க்ஸ் பகுதிக்குள்ளேயும் தனிய வாரது. பட் இங்க வந்து 5 மார்க்ஸ் தனிய பகுதிகளாக போட்டுருக்காங்க. சோ அது உங்களுக்கு தனிய செப்பரேட்டாக அதுல நாலேஜ் உங்களுக்கு நான் தரக்கூடிய மாதிரி இருக்கும். சரியானே? அதே மாதிரி பெருகை செயல்முறைகள், அதே மாதிரி பெருகை செயல்முறையை மேம்படுத்த, இதுவும் வந்து அகக்கட்டுப்பாட்டு முறைமையில இருக்கிற ஒரு விடயம், இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டத்துல வார விஷயமாக இருக்கும். அதெல்லாம் 5 மார்க்ஸ் தொகுக்கப்பட்டிருக்கு. இதுல பொதுவா எந்த ஒரு பேப்பர் எடுத்தாலும் கட்டாய வினா, எல்லாமே கட்டாய வினா, எல்லாமே கட்டாய வினா. சரியா? எல்லாமே கட்டாய வினா, எதுவுமே நாங்க ஸ்கிப் பண்ணி போகல, அது எல்லாமே செஞ்சே ஆகப்படும். சரியா? அதே மாதிரி 10 மார்க்ஸ்லயும் எங்களுக்கு செயல்முறை சம்பந்தமான விடயத்தை 10 மார்க்ஸுக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். முன்னவாதி 25 மார்க்ஸுக்கு மொத்தமா போடுற ஒரு விஷயத்த இப்ப வந்து உடைச்சிருச்சு, இந்த ஒவ்வொரு பகுதியாக உடைச்சு தான் என்ன செய்யறாங்க, கன்சிடர் பண்ணிக்கலாம். இது பேப்பர் ஸ்ட்ரக்சர். இதை நாங்க
படிப்பிக்கும் போது உண்மையாகவே இதை மிக தெளிவாக நான் பேப்பர் ஸ்ட்ரக்சரை திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். என்னென்ன விஷயம், எங்களோட யூனிட் என்னென்ன, நாங்க படிக்க போற யூனிட் எப்படி இருக்க போகுது, எல்லாமே நான் திரும்பவும் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறோம். இதுல ஆடிட்ட பொறுத்த மட்டும் இன்னொரு விஷயம் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. டிஜிட்டல் என்கிற ஒரு விஷயம் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குது. சரி, ஏன்னா இப்ப டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டுதான் எங்க எல்லாமே நடைமுறைக்கு வருதுங்கிறதால, ஏஐ தாக்கம் இருக்குங்கிறதால இது கன்சிடர் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஆகவே இதுலயும் எங்களுக்கு ஒவ்வொரு வணிக செயல்முறை சம்பந்தமான கேள்விகளை செப்பரேட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது இதுல மிக முக்கியமா எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு கொள்ளணும் கைஸ். வெளியில நிறைய கேம்பஸ்ல விஷயம் சொல்றது, ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அத ஜஸ்ட் ஒரு விளங்கிச்சா இல்லையாங்கிற ஒரு 2 வே கம்யூனிகேஷனும் கூட இல்லாம செய்வாங்க. ஆனா இங்க வந்து அப்படி இல்ல. நீங்க ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்க பார்த்தா தெரியும், ஃபாஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஃபீட்பேக் பார்த்தா தெரியும். இந்த முறை வந்த ஃபாஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஃபீட்பேக் நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல வெலிட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. ஆகவே இது முழுமையாக பேப்பர் பிராக்டிஸோட தான் கொண்டு போகும். இந்த முறை பேப்பர் பிராக்டிஸ் தான். ஸ்டார்ட் பண்ணும் போதே பேப்பர் பிராக்டிஸே தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்க போகுது. எஃப்ஐஆர், எம்ஏஎஃப், ரைட்? அது மட்டும் இல்ல, உங்களோட ஆடிட்ஸ், அதே மாதிரி சிபிடி எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்தே பேப்பர் கிளாஸ் ஆரம்பிக்க போறோம். ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் கொஞ்சம் மெதுவா போனாலும் அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் ஸ்பீட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே செய்து தரப்படும். ஆகவே உங்களோட எஜுகேஷன் சம்பந்தமான கற்பித்தல் நடைமுறைகள் கேம்பஸ் எப்படி இருக்கும் செய்வாங்க என்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது உங்களோட சீனியர்ட்ட இருந்து நீங்க கேட்டுக்கொண்டாலே தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அல்லது இதுல சீனியர்ஸ் இருப்பீங்க, எந்த அளவுக்கு டெடிகேஷனா செய்வாங்க என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சம்டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கிளாஸ் ஜாயின் பண்ணிருப்பீங்க. எவ்வளவு டெடிகேட்டட் கிளாஸ் நடக்கும், சிலபஸ் போகும், எல்லாமே தெரியும். இது மட்டும் இல்லை, ப்ரொஃபஷனல் கேம்பஸ் செயல்பாடு இது மட்டும் இல்ல, ஜாப் பேங்க், ரைட்? உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஜாப் பேங்க் இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 130 கடந்து போயிட்டு இருக்கு இது வரைக்கும். அது மட்டும் இல்ல, ஃபாஸ்ட் ஃபைனலிஸ்ட் இன்னைக்கு 462 கடந்து போயிட்டு இருக்குது. ஃபாஸ்ட் ஃபைனலிஸ்ட் லாஸ்ட் இதுல 64 ஃபாஸ்ட் ஃபைனலிஸ்ட். ஸோ ஆகவே ஃபாஸ்ட் ஃபைனலிஸ்ட் கூடிக்கொண்டே போயிட்டு இருக்குது. இந்த முறை 112 பேர் எக்ஸாம் எழுதிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 64 விட தாண்டணும் என்றதான் இந்த முறை என்னுடைய எதிர்பார்ப்பு. மேக்சிமம் பிராக்டிஸ் கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல கைஸ், போன முறை நாங்க சில எதிர்பார்க்க வினா யாருமே கொடுக்கல. கேம்பஸ் எதிர்பார்க்க வினா கொடுத்திருந்தோம். அந்த எதிர்பார்க்க வினா வந்தது. சரியா? அதுவும் போன முறை நம்முடைய கேம்பஸால வழங்கின ஒரு விஷயம். சோ போன முறை நான் ரெக்கார்டிங் தருவன் யோசிக்க தேவை கைஸ், தேவையில்ல. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதே மாதிரி இன்னும் ஃபர்தர் எஜுகேஷன், சிஎம்ஏ, சார்ட்டர்ட், அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங் போன்ற விடயங்கள், இதெல்லாமே உங்களுக்கு ஃபர்தர் எஜுகேஷன்ஸ் இன்னும் உங்களோட கேம்பஸ்ல இருக்கும்ங்கிறதையும் தெரிவித்துக் கொள்றேன். ரைட், இப்ப டைம் ஷெட்யூல் விஷயத்துக்குள்ள வருவோம். ஏன்னா நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் டைம்ங்கிறதால, அதாவது ரம்ஜான் காலங்கள்ங்கிறதால மாணவர்களுக்கு ப்ரேயர்ஸ் டைம்ஸ் எல்லாம் வந்துட்டு வாரது மிக குயிக்கா வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால ஃபைனலா நாம சில விஷயங்களுக்கு வரலாம். நான் சப்ஜெக்ட் படிப்பிக்கும் போது அது சம்பந்தமா ஃபர்தர் நாலேஜ் நாங்க எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் சம்பந்தமான சிலபஸ் எழுதி காட்டி, அந்த பேப்பரை நான் உங்களுக்கு தொட்டு காட்டி எல்லா விஷயங்களையும் இன்னும் திரும்பவும் சொல்ல போறோம். அதாவது ஒரி பண்ண தேவையில்ல. சரி, இப்ப நாங்க அந்த டைம் ஷெட்யூல் போறது சம்பந்தமான விஷயம் இருக்குது. ஸோ கைஸ், என்ன டைம் ஷெட்யூல் நாங்க ஃபீஸிபிளா இருக்கும் எங்களுக்கு கிளாஸ் இந்த ரம்ஜான் சீசனை முடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன டைம் ஷெட்யூல் போடுறது உங்களுக்கு ஓகே ஆயிருக்கும் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு கொள்ளுங்க. ஷார்ட் டைம் தான் கிளாஸ் போகும், லென்தா போக இயலாது. அதால ஷார்ட் டைமா தான் கிளாஸ் இருக்கு. வித்தின் 1 ஹவருக்குள்ள தான் கிளாஸஸ் நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க அரேஞ்ச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு போல் உங்களோட குரூப்ல போடுபடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க இது வரைக்கும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மினோட கண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணினவங்க உங்களுக்கு குரூப்ல போல் ஒன்று போடப்படும். அந்த போல் டைம் ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க சூஸ் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு மோஸ்ட் எது ப்ரிஃபரா இருக்கோ அந்த டைம் ஷெட்யூல நாங்க வந்து செலக்ட் பண்ணி கொள்ளும். சரியா? ஸோ அதுவும் எங்களுக்கு செய்யும். ஸோ அடுத்தது இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங் கிளாஸஸ் இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அட்வான்ஸ் மெத்தட்ல செய்யறதுக்கு இருக்கிறோம். ஸோ எக்ஸலோட சாஃப்ட்வேர் எல்லாம் எக்ஸலோட சேர்ந்து போற மாதிரி, ரெண்டையும் கம்பைன் பண்ணி போற மாதிரி புதிய ஒரு சிஸ்டம். இது வரைக்கும் எப்படி படிப்பிக்கல. ஸோ இந்த முறை அப்படியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரோம். சாஃப்ட்வேர் படிப்பிக்கிறோம். நிச்சயமா நீங்க வந்து அது படிக்க வேணும்.
இண்டஸ்ட்ரியல்ல இன்னைக்கு ஜாப் எடுக்கணும்னா நீங்க வெளியில சர்ச் பண்ணி பாருங்க. கம்ப்யூட்டர்ஸ் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கணும். தேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமான விஷயம். நீங்க கட்டாயம் படிச்சு கொள்ளணும். முடிச்ச கையோட நீங்க ஜொப்புக்குள்ள போகணும். அதுல ஒரு சாஃப்ட்வேர் எங்கட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க ஒரு சாஃப்ட்வேரை ஃப்ரீயா தாரதாக வாக்குறுதி அளிச்சிக்கிறோம். டெலி ERP9 சாஃப்ட்வேர் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அது உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா தர போறோம். அதோட சேர்த்து மற்ற சாஃப்ட்வேரும் கண்டினியூ பண்ணி போக போறோம். சரியா? ரைட். இப்படியான ப்ராசஸோட நிறைய உங்களுக்கு தேவையான உங்களோட ஒர்க்குக்கு தேவையான சில லெட்டர்ஸ் நாங்க இந்த முறை தாரத்துக்கு இருக்கிறோம். ஸ்பெஷலா ஸ்டூடெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி நாங்க தாரத்துக்கு இருக்கிறோம் உங்களோட ஜாப் கேரியருக்காக. ஸோ அதுவும் இந்த முறை உங்களுக்கு டைம் கிடைக்கும். சரியா கைஸ்? ஸோ நான் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் சொல்லிக்கிறேன். இதுல சப்ஜெக்ட் வைஸா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. பேப்பர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. பேப்பர் ஸ்ட்ரக்சர் ஏற்ற மாதிரி நாங்க என்ன செய்யலாம், என்னோட சிலபஸ் எல்லாம் கொண்டு போகலாம். அது காலகட்டத்தில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நடத்தும் போதும் உங்களுக்கு நாங்க தருவோம். ஓகே வகேஷ். சோ அப்ப உங்களோட சிலபஸ்ல கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் உள்வாங்கப்படுது என்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே படிக்கணும். முன்ன வந்து படிக்க தேவையில்லைன்ற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா உங்களோட சப்ஜெக்டுக்குள்ள அது உள்வாங்கப்பட்டு இருக்கு என்றதால சாஃப்ட்வேர் நாலேஜ் கட்டாயமா படிச்சு கொள்ள வேண்டும். அட்வான்ஸ் நாலேஜோட தான் நீங்க இனி ஜொப்புக்கு போக வேணும். அப்பதான் நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஜொப் எடுத்து கொள்ள முடியும். அப்ப அதுவும் முக்கியமான விஷயம். ஏன்னா சிலபஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. உங்களோட சிலபஸ்ல அதை இன்க்ளூட் பண்ணப்பட்டாச்சு. சோ அது வந்து வெரி இம்பார்ட்டன்டாக மாறி இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் ஏஐ காலங்கள். சோ இது எல்லாத்தையும் நீங்க கடந்துதான் இனி பயணிக்க வேணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களையும் மாற்றிக்கொள்ளும். சரி மிஸ், ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். நான் அதுக்கு ஒரு பதில உங்களுக்கு தரேன். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா எது சரி கேள்வி இருந்தா நீங்க கேளுங்க, அல்லது எனக்கு பர்சனலா என் நம்பர் எல்லாருக்கும் தெரியும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 077 154 58 68 077 154 58 68. ஸோ இதான் என்ன பர்சனல் நம்பர். ஸோ நீங்க எனி டைம் என்ன கண்டெக்ட் பண்ணி கொள்ள முடியும். மற்ற லெக்சர்ஸ் போல இல்ல, எங்களோட எல்லா லெக்சர்ஸும் ஆன் டைம் இயங்குவாங்க. அட்மின் சைட் உட்பட பிஸியா இருந்தாலும் உங்களுக்கு ரிப்ளை உடனே கிடைக்கும். ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் பழமை அப்படித்தான் போயிட்டு இருக்குது. இப்பயும் அப்படித்தான் இருக்கும், இன்னும் அப்டேட்டாக இருக்கும் என்கிறதையும் சொல்லிக்கொள்றேன். ஸோ கைஸ், வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். கிளாஸஸ் எல்லாமே நாங்க அவசர அவசரமா ஸ்டார்ட் பண்றோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாங்க முன்னதாகவே சிலபஸ் முடிக்க வேணும்ங்கிறதா எங்களுடைய பிளான். ஸோ பாஸ் பேப்பரோட தான் இந்த முறை ஏர்லி பேப்பரோட தான் நாங்க எங்களோட சிலபஸை கொண்டு போறோம். முன்னதாகவே யூனிட் முடிச்ச உடனே நாங்க ஒட்டுமொத்த பேப்பரையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் ஒவ்வொரு யூனிட்டா போக போறோம். ஆகவே போன முறை மாதிரியும் இல்ல, இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தட்டை நாங்க உள்வாங்குறோம். பேப்பர் முழுமையாக செய்யப்படும். சரியா? யூனிட் வைஸ் பேப்பர் எல்லாமே இந்த முறை ஏர்லியாவே செய்யப்படும். ஏர்லியாவே நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். பார்த்துருக்க ஜூலைங்கிறது எக்ஸாம் வந்துடும். சரி கைஸ்? ஸோ அவ்வளவுதான் இதுல சொல்லக்கூடிய விஷயம். மற்ற விஷயங்கள் அந்தந்த கிளாஸ்ல சொல்லிக் கொள்றேன். ஸோ நீங்க எல்லாரும் கட்டாயம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு 26ஆம் தேதிக்கு பிறகு உங்களோட கிளாஸ் எல்லாமே டைம் ஷெடியூலோட உங்களுக்கு வழங்கப்படும். கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணப்படும். டைம் ஷோன் எந்த டைம் ஜோன் நாங்க போடுறோங்கிறத நாங்க குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். அந்த குரூப்ல நாங்க டிஸ்கஷன் எப்படி செய்யறோமோ அதுக்கேற்ற மாதிரி எங்க அவதானிச்சு கொள்வோம். ரைட். ரிசல்ட்ஸ் வந்து 40 டேஸ்ல வரும். ஐ திங்க் நான் நினைக்கிறேன் மார்ச் 15 to 20க்குள்ள உங்களோட மார்ச் 15 to 18க்குள்ள உங்களோட ரிசல்ட்ஸ் வில் பி ரிலீஸ். சரியா? உங்களோட ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அதால ஒரி பண்ண தேவை. சரியா கைஸ்? புரிஞ்சுதா? ஓகே. கைஸ் எல்லாரும் கிளியர்? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாவது கேட்கலாம். நாங்கடா ப்ரேயர் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாரும் போக வேணும். அதால கொஞ்சம் வெளியா முடிச்சு கொள்ளலாம். ஓகே, பிசிஏ கிளாஸ் வந்து நாங்க ரம்சான்ங்கிறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. அதை ரம்சானை கிளியர் பண்ணிட்டு தான் நாங்க பிசிஏ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். முடிஞ்ச இடையில நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னா அதையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? எந்த அளவுக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்க அதை ஸ்டார்ட் பண்ணலாம். அது எந்த இஷ்யூவும் இல்லை. அது வரைக்கும் நாங்க ஆன்லைன்ல கண்டினியூ பண்ணி கொள்வோம். கிளாஸ் வெளியா போயிட்டு இருக்கு, வேண்டாம் டிலே பண்ண இயலாது. பண்ணினா எங்களுக்கு காலம் போயிடும். அதுக்கப்புறம் எங்களுக்கு சிலபஸ் முடிக்க இல்லாம போயிடும். ஸோ அதனால அப்படி இந்த முறை இருக்காது. மோஸ்ட் ஏர்லியாவே எல்லா செஷனும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கோ. சரியா? வேற எதுவும் கேள்விகள் இருக்கா கைஸ்? வேற ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க இந்த நம்பர் நான் தந்திருக்கிறேன்,
பர்சனலா நீங்க என்னோட கண்டெக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ டுடே உங்களோட சிலபஸ் சம்பந்தமான செஷன் சுருக்கமா சொல்லிக்கிறேன், டீப்பா போகல. உங்களோட பைலட் பேப்பர் நான் காட்டிக்கிறேன், அதுல என்ன சேஞ்சஸ் உங்களோட கேள்வி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறதையும் காட்டிக்கிறேன். அதே மாதிரி உங்களோட சிலபஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க என்கிறதையும் நான் காட்டிக்கிறேன். ஸோ மிக சுருக்கமா தான் முடிச்சிருக்கிறேன். உண்மையாக டீப்பா விளங்கப்படுறது இன்னும் நிறைய டைம் எடுக்க வேணும். பட் அப்படி நான் போகல. காரணம் என்ன, இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் டைம் ப்ரேயர் டைம்ங்கிறதால அதை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஷார்ட் டைம்ல. அது மாதிரி மத்த ஏனைய கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணுது, அதுலயும் ஜாயின் பண்ணக்கூடியவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டிலே பண்ணாதீங்க. உங்களை எவ்வளவு சீக்கிரமா முடிச்சு கொள்ளையிலுமோ எஜுகேஷனை முடிச்சுட்டு குயிக்கா ஜொப்புக்குள்ள நீங்க போக பாருங்க. ஜொப்பேங்ல எல்லாரும் என்டர் பண்ணி நீங்க எல்லாரும் ஜொப்பேங்ல எங்களோட WD சேனல், ஜொப்பேங் சேனல் எல்லாத்துலயும் கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வேகன்சிஸ் கிடைக்க பெறும். அதாவது ரியல் வேகன்சி. இது வந்து இன்னொரு இடத்துல கொப்பி போய் ஜொப்பேங்ல இருந்து போறதெல்லாம் இல்ல, அது நீங்களே பார்க்க இயலும். எங்களுக்கு வரதுலாம் ரியல் வேகன்சிஸ். ஸோ இது வரைக்கும் 130 வேகன்சிகளை நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த வேகன்சி உங்களுக்கும் கிடைச்சு கொள்ளும். ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வெலூபிளான டைம் எனக்கு ஒதுக்கி தந்ததுக்கு. மீண்டும் என்னோட கிளாஸ் டைம் ஷெடியூலோட கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். Thank you. இதோட முடிச்சு கொள்ளுங்க guys. மீண்டும் சந்திப்போம். ரைட். தேங்க்யூ. குட் நைட். Thank you, sir. வெல்கம்.